श्रीमते भक्ति वेदांत स्वामी नमस्ते सारस्वती देवी भगवती प्रचारिणी विशेष शून्यवादी पाश्चात्य हरे कृष्णा நம்மளுடைய ரெண்டாவது செஷன் நம்ம தொடங்குறோம். பட் முதல் செஷன்ல நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணல. அதுல இது கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் நான் ஃபாஸ்டா தான் போறேன். இன்ஃபேக்ட் இந்த புத்த விநியத்துக்கான செஷன்ஸ், புத்த விநியத்தான முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியும் பல செஷன்ஸ் கொடுக்கலாம். பட் அட்லீஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் படியே கூட ஒரு 3 to 4 செஷன்ஸ் மினிமம் கொடுக்கலாம். அதற்கப்புறம் ரெண்டாவது செஷன் ஸ்ரீமத் பாகவதம் கிரகஸ்தர்கள் எப்படி விநியோகம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். அது கிரகஸ்தர்களா இருக்கட்டும் இல்லை யாருனாலும் சரி, நமக்கு பொதுவான ஒரு பேச்சு தான் அதுல இருக்கும். பட் எஸ்பெஷலி கிரகஸ்தர்கள் எப்படி செய்யலாங்கிறதுக்கான அதிகமான விஷயங்கள் அதுல இருக்கும். அதை யாருனாலும் அதை கடைபிடிக்கலாம். பட் அந்த செஷனும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5-6 செஷன்ஸ் வச்சிருப்போம். பட் நம்ம ஓவராலே ஒரு 2 செஷன் தான் நம்ம வந்து பண்ண போறோம். அது ஒரு சுருக்கம் தான். பட் இருந்தாலும் ஃபைனலி புத்த விநியம் பண்ணோம், அவ்வளவுதான். அதுலயே ஸ்ரீமத் பாகவதம் பண்ணோம், அவ்வளவுதான். அதுலயே ஸ்ரீமத் பாகவதங்கிறது அது ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கறத நான் வந்து அப்புறம் எந்த அளவு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன். பிரபுபாதருடைய எல்லா புத்தகங்களுமே ஸ்பெஷல், அதுல சந்தேகமே கிடையாது. யாராவது ஒருத்தர் பாகவதம் எழுதியிருக்கார், ஆனா அது பிரபுபாதர் பாகவதம் இல்லை அப்படின்னா அது நமக்கு வேண்டாம். பிரபுபாதருடைய பாகவதம், பிரபுபாதருடைய எல்லா புத்தகங்கள், பிரபுபாதருடைய உபன்யாசங்கள், அவருடைய லெட்டர், கடிதங்கள், உரையாடல்கள், இது எல்லாமே திவ்யமான ஞானம். நமக்கு நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அது பிரபுபாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய திவ்யமான ஒரு உபதேசமா பார்க்கணும். இப்ப இதுல இவ்வளவு முக்கியத்துவங்கள் குறிப்பா புத்த விநியத்தை மையமா வைத்து இருக்கு. பிரச்சாரம் என்றால் புத்த விநியோகம், அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செஷன் டைட்டில். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தலைப்புக்கு போகலான்னு பாக்குறேன். பிரபுபாதர் இருந்து பல இடத்துல பிரபுபாதர் இருந்து தன்னுடைய புத்த விநியோகம் மிக மிக முக்கியமானது. மற்ற செயல்களை இஸ்கான்ல நிறைய செயல்கள் இருக்கு, அதுலயும் புத்த விநியோகம் வந்து எப்படி ஒரு முக்கியமான ஒண்ணு. நிறைய தொண்டு இஸ்கான்ல செய்யலாம், நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, அற்புதமான நிறைய தொண்டுகள்லாம் செய்யறாங்க. இப்ப கோயில் எழுப்புறதுங்கிறது ஒரு சாதாரண தொண்டு இல்லை. அதுக்கும் கிருஷ்ண சக்தி வினா நகை நிறைய பிரவர்த்தனம், அதுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பகவானோட அனுகிரகம் இல்லாம செய்ய முடியாது. நிறைய தொண்டுகள் இருக்கு. பட் எல்லா தொண்டுகளுக்கும் மையம் பிரபுபாதர் இருந்து இந்த ஸ்லோகத்துல, காலையில பார்த்த ஸ்லோகத்துல கான்சென்ட்ரேட்டட், எல்லாருமே அந்த கவனம் வந்து புத்த விநியோகத்துக்கு வரணும். எல்லா செயல்கள் நம்ம இஸ்கான்ல செஞ்சா கூட கவனம் வந்து அந்த புத்தகத்துல இருக்கணும், அந்த புத்தகத்தை விநியோகம் பண்றதுல இருக்கணும். விநியோகம் பண்ணி ஒருத்தவங்களை தூண்டணும், புத்தகத்தை வாங்குறதுக்கு தூண்டணும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து ரோட்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஒரு சினி போஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதை பார்த்து நமக்கு ஒரு தூண்டுதல் வந்துடும். ஒண்ணு நம்மளுடைய புலன்கள் தூண்டப்பட்டு வீழ்ச்சி அடைகிறோம், இல்ல புலனுறவுகளே மூழ்கி இருக்கிறவங்க அந்த இதை பார்த்துட்டு நம்மளும் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி தூண்டப்படுறாங்க. அப்போ அந்த வகையில எப்படியோ யாரோ நம்மளை தூண்டிட்டே தான் இருக்காங்க, தூண்டாம யாரும் இருக்கிறது இல்லை. இந்த உலகத்தை எல்லாரும் தூண்டுறாங்க. அரசியல்வாதிகள், அவங்களுடைய தொண்டர்கள், நாட்டுல இந்த பிரஜைகள் ஏதாவது தூண்டிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி சொல்லி மக்கள் ஏதாவது தூண்டுறது, திசை திருப்புறது அப்படின்லாம் இருப்பாங்க. சோ தூண்டுறதுங்கிறது யதார்த்தமான ஒரு செயலா தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய தூண்டுதல் வந்து கிருஷ்ணரை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. நம்மளுடைய இஸ்கான்ல நிறைய செயல்கள் இருக்கு, இது எல்லாம் ஃபைனலி ஒருத்தவங்க கிருஷ்ண பக்திக்கு தூண்டுறதுக்காக இருக்கணும். அது புத்த விநியோகத்துல இருக்குன்றது பிரபுபாதர் சொல்றாரு. இந்த புத்த விநியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பிரபுபாதர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அதுல உள்ள சில மேற்கோள்லாம் இப்ப நான் வாசிக்க போறேன். நம்ம தொடர்ந்து அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஸ்ரீல பிரபுபாதர் கமல் கிருஷ்ண மகாராஜுக்கு 27 ஜூலை 1973 எழுதினது. ஆக்சுவலி ப்ரொடியூசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் புக்ஸ் இஸ் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்கேஜ்மெண்ட். நம்மளுடைய இந்த புத்தக அச்சிட்டல் விநியோகம் இதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான
முக்கியம் அப்படிங்கறதே நம்ம விசேஷம்னு எடுத்துக்கலாம். ஆனா மிக முக்கியம் அப்படின்னா இப்ப அதி விசேஷமா ஆயிப்போச்சு. பிரபுபாதர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, actually producing and distributing books is our most important engagement. All other engagements culminate in this one end distribution of books. நம்ம நிறைய செயல்கள் செய்யலாம். ஒருத்தர் நல்ல பூஜை பண்ணலாம், நிறைய பேரு நிறைய ஆரத்தி செய்யறாங்க, நிறைய உபன்யாசங்கள் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கோயில் எழுப்புறாங்க, அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க, சிலவங்க குக் பண்றாங்க. இதெல்லாம் ஃபைனலி அந்த புத்தக விநியோகத்துல போய் முடியணுமா? இந்த திவ்யமான ஞானத்தை மக்களுக்கு போய் சேர்க்கறதுல போய் முடியணும். அதுக்காக தான் இந்த இது இருக்கு. இந்த இயக்கம் பிரபுபாதர் ஏற்படுவதற்கான காரணமும் இந்த இதுதான் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம நிறைய செயல்கள் செய்யறோம் அப்படின்னா யாரும் கவனத்தை மறந்துடக்கூடாது. புத்தக விநியோகம் அங்க நடக்குது, அது ரொம்ப முக்கியம். இப்ப எல்லா இஸ்கான் கோயிலையும் மையமான செயல் என்னவா இருக்கும்னா புத்தக விநியோகமா இருக்கும். நான் ஒரு 3-4 மாதங்கள் முன்னாடி பிரபுபாதருடைய சீடர்கள், அமெரிக்கால உள்ள சீடர்கள், அவங்க எல்லாம் 1980கள்ல இஸ்கான்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே அவங்களுடைய ஞாபகத்துல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பிரபுபாதருடைய ஒரு சீடர், ஒரு மாதாஜி பெண் சிஷ்யர், அவங்க வந்து சொல்றாங்க, 1980கள் கடைசி வரைக்கும் பிரபுபாதர் இந்த உலகத்துல இருந்த காலத்துல இருந்து பிரபுபாதர் 1977ல மறைந்தார். அப்போ வரைக்கும் சரி, இல்ல 1977ல இருந்து 87, 88 அந்த சமயம் வரைக்கும் கூட அவர்கள் தொண்டு செய்த அந்த இஸ்கான் கோவில்கள் எல்லாம் தினசரி புத்தக விநியோகத்தை மையமா வைத்துதான் உபன்யாசங்களே இருக்குமா. ஒவ்வொரு கோவிலையும் காலையில பாகவத உபன்யாசம் இருக்கும், சாயங்காலம்னா பகவத்கீதை உபன்யாசம் இருக்கும். சோ அந்த டிவோட்டி சொல்றாங்க, 87, 88 வரைக்கும் இஸ்கான் கோவில்கள்ல அவங்க சேவை செஞ்ச வரைக்கும் ஏறக்குறைய அவங்க இருந்த அந்த இடத்துல எல்லாம், இல்ல உலகம் முழுக்க கூட அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைக்கிறோம். தினசரி உபன்யாசம் வந்து புத்தக விநியோகத்தை மையமா வைத்திருக்கும். அப்ப எந்த அளவுக்கு பிரபுபாதருடைய புத்தகத்தை விநியோகம் பண்ணல பிரபுபாத சீடர்கள் அந்த அந்த காலம் ரொம்ப போக்கஸ்டா இருந்தாங்க. இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்கு. பட் அந்த காலத்துல இருந்த அந்த ஒரு பெரும் என்ன சொல்லலாம், ஒரு சூறாவளி காற்று போல அப்படியே உலகத்தையே திருப்பி போட்டுருச்சு பிரபுபாத அந்த பக்தருடைய சீடர்களுடைய புத்தக விநியோகம். அது ஆனா இன்னும் இப்ப கொஞ்சம் அந்த அளவு இல்ல அப்படிங்கிறது கவனத்துல எல்லா மூத்த பக்தர்கள் கூட அது வந்து உணர்றாங்க, அதையும் பேசுறாங்க. அதனாலதான் அதுக்கான முக்கியத்துவத்தை பேசிட்டு இருக்கோம். இப்ப சம்டைம்ஸ் சில கோயில்ல இருந்து புத்தக விநியோகம் கூட இருந்தா கூட நான் காலையில சொன்னது போல அது ஒரு சடங்கு போல ஆயிப்போச்சு. நமக்கு புத்தக விநியோகம் சடங்கு கிடையாது, புத்தக விநியோகம் தான் நமக்கு மெயின். இப்ப பிரபுபாதர் சொல்ல, நீங்க நிறைய செயல்கள் செய்யலாம், கோயில் கட்டலாம், நமக்கு வந்து விக்கிர வழிபாடு செய்யலாம், இது எல்லாமே இங்க வந்து முடியணுங்கிறாரு. நீங்க கோயில் கட்டுறீங்க அப்படின்னா அப்போ அந்த கோவில் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல உள்ள எல்லாத்தவங்க வீட்லயும் பிரபுபாதருடைய எல்லா புத்தகமும் இருக்கணும். அதுக்குதான் இந்த இடத்துல கோயில் கட்டுறோம். நம்ம கோயில் கட்டுறோம், எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா மக்களுக்கு திவ்யமான ஞானம் போய் சேரணும். அப்போ அந்த ஊர் எந்த ஊர்லயோ இல்ல எந்த ஒரு லொக்காலிட்டில அந்த இஸ்கான் கோவில் இருக்கோ அந்த ஊர் மக்கள் எல்லா வீட்லயும் பிரபுபாத புத்தகங்களை போய் நம்ம வந்து சேர்த்தணும். அப்ப சம்டைம்ஸ் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நம்மளோட உபன்யாசங்கள்ல இருந்து புத்தகம் போது நமக்கு கிடைக்கக்கூடிய கேள்வி பதில்கள் இல்ல சேலஞ்சஸ், எதிர்ப்புகள் அதெல்லாம் நம்ம இங்க பேசல. இல்லைன்னா அதுவே நிறைய பேசலாம். பொதுவா எல்லா டியூட்டியும் நம்ம புத்தகம் பண்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, நம்ம எல்லா வீடும் கொடுக்கணும்னு ஆசைப்படலாம், பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். பிரபுபாதர் சொல்றார், ப்ரீச்சிங் மீன்ஸ் மேக்கிங் தி அன்இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட கொண்டு வரதுதான் ப்ரீச்சிங்கிறது. இப்ப நம்ம சொல்றோம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையேன்னு. அப்ப எதுக்கு நீ ப்ரீச்சிங் பண்ற? ப்ரீச்சிங்னாலே வைகுண்டத்திலேயே இருக்கும், எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களா? பகவத்கீதை எடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க காத்துட்டு இருக்கோம், ரொம்ப நாள் நாங்க காத்துட்டு இருந்தோம், நீங்க எப்ப பாகவத சட்டை எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு. இந்த மாதிரி என்ன சொல்லலாம், துளசி மாதாஜி நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பல வருடங்களா காத்துட்டு இருக்கேன், எனக்கு எப்போ நீங்க பாகவதம் கொண்டு வருவீங்க அப்படின்னு யாரும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அதெல்லாம் வேண்டாம், வேலையை நீ உங்ககிட்டே வச்சுக்கோ, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரபுபாதர் சொல்றார், நம்ம வேலை, நம்ம பிரச்சாரம் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படியோ ஏற்படுத்தி புத்தகத்தை கொடுத்துடணும், அதுதான் ப்ரீச்சிங். அதனாலதான் நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். இந்த உலகத்துல எப்பவுமே அன்இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தான் இருப்பாங்க.
பட் நம்ம நம்ம ஏன் கோயில் கட்டுறோம்னா, சிலவங்களுக்கு புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுல பெரிய ஒரு நாட்டம் இல்லாம இருக்கலாம். பட் கோயிலுக்கு வந்துருவாங்க. அப்ப கோயிலுக்கு வரும்போது நம்ம அவங்களுக்கு புடிச்சிரும். சம்டைம்ஸ் சில கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில்ல இருந்து ரொம்ப இதா பேச வேண்டாம். சாஃப்ட்டா பேசிடலாம். அவங்க தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க. நம்ம வெளியில இருந்து பேசுற இது நம்ம ஜோன். கோவிலுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா, அவங்கள கண்டிப்பா புத்தகத்த குடுக்காம வெளிய அனுப்பக்கூடாது. வெளியிலயாவது அவங்க ஜோன்ல இருக்கும். இது நம்மளுடைய ஜோன் இல்ல. நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு கப்புனு புடிச்சிடணும். இங்க வந்தவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. வெளியில போனேன்னா சரி ஓகே நமக்கு பாதுகாப்பு இல்ல. இங்க அப்படி இல்ல. ஆல்ரெடி பகவானோட கருணையும் நேரா கண்கள் அவங்க மேல விழுந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் ஆல்ரெடி கோவிலுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்துரும். நீங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா, சினிமா சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அந்த ஃபீலிங்ஸோட அவங்க வாங்குவாங்களாங்கிறது சிரமம். ஆனா இங்க வந்துட்டாங்க அப்படின்னா, என்னனாலும் நீங்க கோவில்ல இருக்கும்போது வாழ்க்கைய வீணடிச்சிடாதீங்க. கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையல அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விலங்கு போல ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ங்கிறத நீங்க தாராளமா சொல்லலாம். அதுல ஒண்ணும் கஷ்டம் எங்க வேணாலும் நம்ம சொல்லலாம். பட் அட்லீஸ்ட் கோவில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச முடியும். நான் சொல்லல. இது வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. இத எடுத்துக்கோங்க. உங்க நலனுக்கு பேசுறேன் அப்படின்னு நல்லா பேசலாம். சோ நம்ம இடத்துக்கு யாராவது வராங்கன்னா ஸ்ட்ராங்கா பேசணும். பட் இந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு புத்தோவினியம் அப்படிங்கிறது சடங்கு போல ஆயிடக்கூடாது. சில இடத்துல அது ஒரு சடங்கு. அது செய்யணும். ஓகே. அது டிசம்பர் மாரத்தான் வந்துருச்சு. நம்ம அத பண்ணணும். நான் நேத்து தான் அ தவ திரு பக்திகாஸ் மகாராஜுடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கிளிப் ஒரு வீடியோ கேட்டேன். மகாராஜ் வந்து இத சொல்றாரு. புத்தக டிசம்பர்ல தான் பண்ணணும்னு நினைக்கக் கூடாது அப்படிங்கிறாரு. டிசம்பர்லயும் பண்ணணும் அப்படிங்கிறாரு. டிசம்பர் தான் புத்தக விநியோகங்க. மத்த டைம்ல நம்ம வந்து எதுவுமே செய்யறது கிடையாது. நம்ம வந்து கிருஷ்ணர் அப்படின்னா வந்து காலங்காத்தால எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் அவரு கோயில்ல இல்ல ஒரு போட்டோ முன்னாடி போயி, இல்ல ஒரு 1 மாலை ஜெபம் பண்றது அப்படின்னு கிடையாது. 24 மணி நேரம். அதே போல புத்த விநியோகமும் 24 ஹவர்ஸ் 365 டேஸ் இருக்கணும் அது. அப்போ நம்ம வந்து பண்றது இருக்கக்கூடாது. எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கணும். டிசம்பர்ல விசேஷமா வேணா பண்ணலாம். இப்போ பொதுவா பக்தர்கள் வந்து தினசரி ஒரு 8 மணி நேரம் புத்த விநியோகம் பண்றாங்க அப்படின்னா, டிசம்பர்ல மட்டும் ஒரு 12 மணி நேரம், 15 மணி நேரம் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அது. சம்டைம்ஸ் நம்ம கோயிலுக்கு வந்து திருவிழா அப்படின்னா ஸ்பெஷல். அதே போல டிசம்பர்னா ஸ்பெஷலா டிசம்பர் அன்னைக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பண்றதுக்காக தான் இந்த இஸ்கான் இருக்கு அப்படிங்கிறதையும் இதுலயே பார்த்தோம். எல்லா என்கேஜ்மெண்ட்ஸ் தான் நம்ம நிறைய சேவைகள் செய்யலாம். அது எல்லாமே கல்மினேட் அது வந்து எங்க வந்து சேருது அப்படின்னா புத்தகங்களுக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இப்ப அந்த அளவுக்கு புரோபாதர் புத்தக தி growth ஆஃப் தி வளர்ந்திருக்கு அப்படின்னா அது வந்து புத்தக விநியோகத்தை அடிப்படையா வைத்திருக்குள்ள லட்சக்கணக்கான புத்தகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு சின்ன கோயில் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன ஒரு நாமகட்டா மையம் அப்படின்னா ஒரு நூற்றுக்கணக்கான பாகதம் செட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். நாமகட்டான 100 பாகதம் செட்டு பெரிய கோயில் அப்படின்னா லட்சக்கணக்கான பாகதம் செட் அப்படின்னு வச்சுக்கணும். நம்ம செட்டுல பேசணும். ஒவ்வொரு புக்கா பேசணும். ப்ரோபோஸ் பெருசா நினைங்கன்னு சொல்லுவா. என்னுடைய அடுத்த செஷன் பாகவத விநியோகம். அதனால நான் வந்து ப்ரோப்பர் ஒரு புத்தகத்தை விநியோகம் எப்படி, சின்ன புத்தகத்தை விநியோகம் பண்றது எப்படி அப்படின்னு நம்ம வந்து இதுல வந்து பெருசா ப்ரோபாதர் வந்து அவரோட புத்தகம் சொல்லி 3 சொல்லுவார். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம். மத்ததும் இருக்கு. கிருஷ்ணா புத்தகம் இருக்கு, நெக்டர் ஆஃப் டிவோஷன் அதெல்லாமே இருக்கு. பட் பிரதானமான புத்தகம் சொல்லி நெக்டர் ஆஃப் டிவோஷன், பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம். அது அடிப்படையா வைத்து சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் இருக்கு. ப்ரோபாதர் தனியா எழுதின புத்தகங்களும் இருக்கு. எல்லாம் பவர்ஃபுல் தான். ப்ரோபாத ஒரு கடிதத்திலிருந்து முடிந்த அளவு அதிக புத்தகங்களை கொடுக்க பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இருக்கு. எந்த புத்தகம்னாலும் கொடுக்கலாம். எஸ் பகவத கூட கொடுக்கலாம். தாராளமா. அதுவும் கண்டிப்பா அவன எல்லா விதமான பக்குவத்தையும் அடைய வைக்கணும். பட் ப்ரோபாத் சொல்லியிருக்காரு முடிந்த அளவு அதிகமான புத்தகங்கள் அப்படின்னு. இப்ப பாகதங்கிறது அப்படியே 18 புத்தகங்களாவும் இருக்கு. அது எஸ்பெஷலி பாகதத்துக்குன்னு சில விசேஷமும் இருக்கு. ஏன் ப்ரோபாதர் பாகதத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதற்கு வாழ்நாள் முழுக்க எஸ்பெஷலி அவர் அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் சரி, அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி சில வருடங்களும் சரி பாகதத்தை கொடுத்திருக்காரு. சோ அதையும் நம்ம பார்ப்போம்.
முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு புத்தகம் விநியோகத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு கோயிலுடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி புரோபாதர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல இல்ல, புரோபாதர் வந்து பல இடத்துல சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் நாங்க புத்தக நிறுவனத்தை பேசும்போது இன்னும் ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். டெஃபினட்டா அதை பத்தி இந்த டாபிக்ல நான் பேசவே இல்லை. அது பத்தி இருக்கு. புத்தகம் ஒரு ஒரு ஐடியான்னு கூட இதை எடுத்துக்கலாம். இல்ல அது ஒரு 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 ரூல் இல்ல ஒரு ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் கூட அதை சொல்லலாம். அது என்ன அப்படின்னா அந்த புத்தகத்தை படித்தது. பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, என்னுடைய புத்தகத்தை படிக்கிறவர்களுக்கு அதிக உற்சாகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. பிரபுபாதர் புத்தகத்தை விநியோகம் பண்றது நமக்கு தெரியும் எந்த அளவு ஒரு சிரமமான ஒரு விஷயம். அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாது. அதை அதிகமா விநியோகம் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கு நல்ல அதுல அப்சார்வ் ஆயிருக்கணும். அதை படிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிரபுபாதர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை படித்தாலே உங்களுக்கு உற்சாகம் கிடைக்குங்கிற விநியோகம் பண்ணுது. சம்டைம் கேட்பாங்க பக்தர்கள் தான், ப்ரோ எனக்கு எப்படி ப்ரோ இந்த புத்தகத்தை விநியோகம் பண்ணணும், அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் இருக்கான்னா இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத்தகத்தை படித்தாலே நமக்கு நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும். சம்டைம்ஸ் அது ஒரு நெக்லிஜென்டா இருக்கு. இந்த புரோபா புத்தகங்கள்ல படிக்கிறது நம்மளுடைய என்ன சொல்லலாம், அது ஒரு சாதனமா இல்ல. பிரபுபாதருடைய நாங்க இன்னொரு புத்தகம் கூட செஞ்சிருக்கோம். அது வந்து யூ மஸ்ட் ரீட், கண்டிப்பாக நீ படிக்க வேண்டும் அப்படின்னு பிரபுபாதருடைய ஒரு மேற்கோள். அதுல பாத்தீங்கன்னா பிரபுபாதர் சாதனான்னு சொல்லி எங்கெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் சரி, அவங்களுடைய கேள்விக்கான சந்தேகங்களை தீர்க்கிறதுனாலும் சரி, பிரச்சனைகளை தீர்க்கிறதுனாலும் சரி, பல இடங்கள்ல அவங்க சாதனா பத்தி சொல்லும் போது 16 மாலை ஜபம் பண்ண வேண்டும், 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், எனது புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவா நம்ம இந்த 16 சொல்லுவோம், பிளஸ் 4ன்னு சொல்லுவோம். ஆனா பிரபுபாதர் பல இடத்துல ஒன்னு ரெண்டு எடுத்தது 250, இன்னும் நிறைய 1000 அவர் சொல்லியிருக்காரு. புத்தக விநியோகம் தான் பிரச்சாரம், சும்மா ஓவிடா போய் கொடுக்கறதுக்காக இருக்கும். ஃபைனலி இதை படிக்கணும். இதை படிச்சா அவங்க பக்குவமாவாங்க அப்படின்னா, அப்ப அதை விநியோகம் பண்ண நமக்கு அதே தானே. அதை படிச்சாதான் நமக்கு பக்குவமாகும். அப்போ இதை படிச்சா நம்ம வந்து பக்குவமாகும், இதை படிச்சா நமக்கு உற்சாகம் கிடைக்கும், இதை படிச்சா நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், இதை படிச்சா நமக்கு அறிவு கிடைக்கும், இதை படிச்சா நமக்கு பக்தி கிடைக்கும், எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் பிரபுபாதருடைய புத்தகங்களுடைய விலை விலை அப்படின்னா நான் சொல்லக்கூடியது ஒரு ஆன்மீக விலை. நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இயற்கையாவே எல்லாரும் புத்தகம் செய்வாங்க. அப்போ பிரபுபாதர் இந்த புத்தகங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறனாலதான் அவர் புத்தகங்களை படிக்கவும் சொல்றாரு. இதை விநியோகம் பண்ணணும்னா அப்ப இதை படிக்கணுங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. விநியோகம்னாலே அப்ப இது படிக்கிறதுக்காக தான். அப்ப படித்தல் அப்படின்னா நமக்கே அது முக்கியமான ஒரு விஷயம். பக்தர்கள் அதை மறந்துடக்கூடாது. பக்தர்கள் இந்த புத்தகத்தை படித்தார்கள் என்றால் எல்லா விதமான உற்சாகம் அதை விநியோகம் பண்றதுக்கு வந்துடும். பிரச்சாரம்னா புத்தக விநியோகம்னு சொல்லியாச்சு. அதை செய்யறதுக்கான உற்சாகம் எங்கிருந்து வரும் அப்படின்னா படித்தீங்கன்னா வரும். பக்தர்கள் தீவிரமா பிரபுபாத புத்தகங்களை படிக்கணும். இப்ப பிரபுபாதர் இன்னொரு இடத்துல சொல்றார், மக்கன்லால் அவருக்கு 11 டிசம்பர் 1973, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் என்டிவர்ஸ் இன் புக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ளீஸ் ஆஃபர் யுவர் குட் வாய்ஸ் மை பிளெஸிங்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ் இன் திஸ் கனெக்ஷன். உங்களுடைய புத்தக விநியோகத்துக்கான முயற்சிக்கு என்னுடைய நன்றி. உன்னுடைய மனைவி செய்கிறார்கள், அவர்களுக்கான ஆசீர்வாதத்தையும் இதற்காக நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரபுபாதர் சொல்றார். அவர் preaching work will be measured by the quantity of books we distribute, so continue ever increasingly. அப்ப நம்மளுடைய பிரச்சார வேலை இதனுடைய அளவுகோல் எந்த அளவு புத்தக விநியோகத்தை வைத்துக் கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து நிறைய இடத்துல புத்தக விநியோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் preaching stands solidly on books. நம்மளுடைய பிரச்சாரத்துக்கான அடித்தளம் வந்து சாலிட்னா ஸ்திரமா நிக்குது அப்படின்னா அது புத்தகத்தை தான் நிக்குதுங்க. அப்போ இந்த புத்தக விநியோகங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா பிரபுபாதர் சொல்லியிருக்காரு.
மேபி ஒரு கடைசி ஒரு இந்த கோட் சொல்லிட்டு நம்ம அடுத்த செஷனுக்கு போகலாம். இது பிரபுபாதர் ஸ்ரீ கோவிந்தா அவருக்கு எழுதின ஒரு கடிதம், டிசம்பர் 6, 1974. பிரபுபாதர்கிட்ட வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். பிரபுபாதர் உங்களை திருப்தி பண்றது எப்படி, எது உங்களை வந்து திருப்தி பண்ணுங்கிற விஷயங்களை கேட்டிருக்கார். பிரபுபாதர் நிறைய இடத்துல நிறைய இது சொல்லியிருக்கார். நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, நான் திருப்தி பண்ணுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். நீங்க கிருஷ்ணரை நேசிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு திருப்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கார். இப்ப இந்த இடத்துல பிரபுபாதர் இது ஒண்ணு சொல்றார், இதையும் நம்ம கவனமா கேட்கலாம். Regarding your question, actually it is a fact that ultimately everyone should preach and distribute books if they want to please me in the best way. மறுபடியும் என்ன வாசிக்கிறேன். Regarding your everyone should preach and distribute books if they want to please me in the best way. சிறந்த வகையில என்ன திருப்தி பண்ண வேண்டும் என்றால் ஆக்சுவலிங்கிறதே பிரபுபாதர் இருந்து இதுதான்ப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்ல வர்றாரு. எனக்கு தமிழ்ல எப்படி படம்னு தெரியல. ஆக்சுவலின்னு சொல்லும் போதே நம்ம ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு அது சொல்லும் போது இட் இஸ் அ ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிறதையும் பிரபுபாதர் சொல்ல வர்றார். சிறந்த வகையில் அப்படின்னு பெஸ்ட் வே அப்படிங்கிறதையும் ஒண்ணு போடுறார். அல்டிமேட்லி அப்படிங்கிறதையும் போடுறார். இறுதியில் அப்படிங்கிறதையும் போடுறார். அப்புறம் எவ்ரி ஒன் அப்படின்னு போடுறார். எல்லா பக்தர்களும் போடுறார். இல்ல சங்கீதன் பக்தர்கள் புத்தகம் எங்க கோயில்ல சங்கீதன் பக்தர்கள் கிடையாதுங்க. எங்க கோயில்ல ஒரு 5-6 பிரம்மச்சரி வச்சு நீங்க ஏதாவது பண்ணுவீங்க. எங்க கோயில்ல அப்படிலாம் கிடையாது. பட் பிரபுபாதர் போறார். அல்டிமேட்லி இட்ஸ் a fact, actually best way to please me, everyone should preach and distribute books அப்படிங்கிற. அப்ப இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சொண்டு. இது வந்து இவங்க அவங்கதான் கிடையாது. எல்லா செய்யக்கூடிய தொண்டும் இறுதியில புத்தகம் வருதுன்னு ஒரு பக்கம் இருக்கு. அதையும் பிரபுபாதர் சொல்லியிருக்கார். பட் இருந்தாலும் எல்லாரும் அவங்களுடைய ஒரு இதையும் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். அதை மையமா வைத்து இப்ப நம்ம ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் பார்க்க போறோம். இது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதம் மத்திய லீலை 7வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு மகாபிரபு தென்னிந்திய யாத்திரையை தொடங்குதல். ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப சரியான ஒரு அத்தியாயம் தான் இது. ஏன்னா நமக்கு சைத்தன்ய தென்னிந்திய யாத்திரைன்னா எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கம் வந்ததுதான் ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க. நமக்கும் தெரிஞ்சது சைத்தன்ய மகாபிரபு வந்து கௌட தேசத்துல அதிகமான நாள் இருந்தார். அதற்கப்புறம் ஜெகநாத் பூரியில இருந்தார். நம்மளுடைய தகவல்படி அடுத்து 4 மாதம் அதிகமா இருந்திருக்காரு அப்படின்னா 4 மாதங்கள் இருந்திருக்காருன்னா அது ஸ்ரீரங்கம் அப்படின்னு தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஸ்லோகம் 128. பிரபுபாதருடைய மேற்கோள்கள்ல இதுவும் ஒரு டாப் லிஸ்ட் ஒரு ஸ்லோகா. பொது நம்மலாம் தேகினோஸ்மி யதா தேகி கௌமார ஜபனம் ஜராங்கிறத சொல்லுவோம். அதுவும் இருக்கு. பட் இதுவும் ஒரு டாப் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகா தான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரே தேகோ தாரே காஹோ கிருஷ்ண உபதேஷ் அமர அஞ்ஞாய குரு ஹனா தாரா ஏ தேஷ். ஸ்லோகம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரே தேகோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ் அமர அஞ்ஞாய குரு ஹனா தாரா ஏ தேஷ். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி என்னுடைய இந்த ஒரு செஷனுக்கான ஸ்லோகத்துல வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் முக்கியமா வைத்திருக்கோம். இந்த செஷன் நான் ஏங்கிறத நான் சொல்றேன். ஜாரே யாரை எல்லாம் தேக சந்திக்கிறீர்கள், தாரே அவரிடம், கஹ கூறுங்கள், கிருஷ்ண உபதேஷ் பகவானால் பேசப்பட்ட பகவத்கீதை உண்மையுருவில் அல்லது கிருஷ்ண வழிபாட்டை உபதேசிக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தின் உபதேசங்கள். அமார அஞ்ஞாயா எனது உத்தரவின் கீழ் குரு ஹனா ஆன்மீக குருவாகி தார விடுவிப்பீராக ஏ தேஷ் இந்த நாட்டினை
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் தேவகிராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் வழங்கப்பட்டுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைகளை பின்பற்றும்படி அனைவருக்கும் அறிவுறுத்துங்கள். இவ்விதமாக ஆன்மீக குருவாகி இந்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் விடுவிப்பதற்கு முயலுங்கள். பொருளுரை: இதுவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சீரிய திருப்பணியாகும். எங்களை அணுகும் பல்வேறு மக்கள் இயக்கத்தில் சேர்வதற்காக குடும்ப வாழ்க்கையை கைவிட வேண்டுமா என்று வினவுகின்றனர். ஆனால் அது எங்களது நோக்கம் அல்ல. ஒருவர் தமது இல்லத்திலேயே வசதியாக இருக்கலாம். நாங்கள் ஒவ்வொருவரையும் மகாமந்திரத்தை உச்சரிக்கும்படி மட்டுமே வேண்டுகிறோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒருவர் சற்று கல்வி அறிவு பெற்றிருந்தால் அவர் பகவத்கீதை உண்மையில் மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தினை படிக்க இயலும். அவ்வாறு படித்தல் மேலும் சிறந்ததாக அமையும். இந்நூல்கள் தற்போது ஆங்கில மொழியில் எல்லா தரப்பு மக்களுக்கும் பொருத்தமான விதத்தில் மிகவும் அதிகாரப்பூர்வமான முறையில் உருவாக்கப்பட்டு கிடைக்கப் பெறுகின்றன. பௌதிக செயல்களில் மூழ்கியபடி வாழ்வதற்கு பதிலாக உலகில் உள்ள மக்கள் இந்த இயக்கத்தினை சாதகமாக ஏற்று தங்களது குடும்பத்தினருடன் இல்லத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். தகாத பாலுறவு, மாமிசம் உண்ணுதல், சூதாட்டம், போதைப் பொருட்கள் முதலிய பாவச் செயல்களில் இருந்தும் ஒருவன் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். இந்த தகாத பாலுறவு மிகவும் பாவகரமானதாகும். ஒவ்வொரு மனிதனும் திருமணம் செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக இருந்தால் ஆண்கள் சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை ஏற்றுக்கொள்ளலாம். இவ்விதமாக சமுதாயத்தில் விபச்சாரம் என்பது இருக்காது. ஆண்கள் ஒரு மனைவியை காட்டிலும் அதிகமானவரை ஏற்றால் தகாத பாலுறவு நிறுத்தப்பட்டுவிடும். தானியங்கள், பழங்கள், பூக்கள், பால் முதலிய பல்வேறு பதார்த்தங்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பதற்காக உற்பத்தி செய்யலாம். தேவையற்ற மாமிச உணவில் ஈடுபடுவதும் மோசமான கசாப்பு கூடங்களை பராமரிப்பதும் ஏன்? புகைப்பிடிப்பதற்கும் தேநீர் மற்றும் காப்பி குடிப்பதற்கும் என்ன அவசியம்? மக்கள் ஏற்கனவே பௌதிக இன்பம் என்னும் போதையில் மயங்கியுள்ளனர். அவர்கள் மேன்மேலும் போதைப் பொருட்களில் ஈடுபட்டால் தன்னுணர்விற்கு வழி என்ன? அதுபோலவே சூதாட்டத்தில் பங்கு கொண்டு தேவையின்றி மனதினை சஞ்சலமடைய செய்யக்கூடாது. மனித குறிக்கோள் ஆன்மீக தளத்தினை அடைந்து முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்வதாகும். அதுவே ஆன்மீக உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். பிராமணரான கூர்மருக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வழங்கிய அறிவுரையின் அடிப்படையில் அந்த வழிமுறையினை மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்து வாழ்வின் பக்குவ நிலைமைக்கு அவர்களை உயர்த்துவதற்கு கிருஷ்ண பக்தி இயக்கம் முயன்று வருகிறது. அதாவது ஒவ்வொருவரும் தங்களது இல்லத்தில் இருந்தபடியே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கிருஷ்ணரின் உபதேசங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. சோ பிரபுபாதர் இங்க சொல்ற ஒவ்வொருவரும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திர யாத்திரையில அவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கிறத பாக்குறோம். பிரபுபாதர் சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஒரு பொருளுரையில அவர் எழுதுறாரு, சைத்தன்ய மகாபிரபு யார் யாரை எங்கெங்கெல்லாம் அனுப்புனாங்க அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்களெல்லாம் பிருந்தாவனத்துக்கு அங்க உள்ள பிரச்சாரத்துக்கு அவர் அனுப்புனார். நிறைய புத்தகங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லி அங்க பிரச்சாரத்துக்கு அனுப்பிட்டார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசம் எடுத்து அவர் ஜெகநாத் பூரியில இருந்தார். ஒவ்வொருத்தவங்களையும் அவருடைய அசோசியேட்ஸ் சகாக்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புறார். ரூப சனாதன கோஸ்வாமி வட இந்தியால இருக்கக்கூடிய பிருந்தாவனம், கிழக்குல நித்யானந்த பிரபு அவங்களெல்லாம் அனுப்புறாரு. அத்வைதாச்சர் முத கொண்டு அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. எஸ்பெஷலி நித்யானந்த பிரபு வந்து கிழக்குக்கு அனுப்பி அங்க உள்ள பிரச்சாரத்துல நீ செய்யணும், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண சொல்லி சொல்றாரு. அப்புறம் அந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணாஸ் கவிராஜ கோஸ்வாமி எழுதுறார், பிரபுபாதரும் அதை வந்து விளக்குறார். சைத்தன்ய மகாபிரபு நேரடியாகவே தென்னிந்தியால பிரச்சாரம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் ஒவ்வொருத்திலையும் அனுப்புறாரு. நார்த்ல ரூப சனாதன கோஸ்வாமி, ஈஸ்ட்ல நித்யானந்த பிரபு, சவுத்துல அவரே வந்தார் அப்படின்னு சொல்லி போடுறது. இப்போ சவுத்துக்கு பகவானே வந்து இந்த திராவிட தேசத்துக்கு பகவானே வந்து விடுவிக்க வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் இன்னொன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் திராவிட தேசத்துக்கு போறேன். அந்த பொருளுரையில பிரபுபாதர் ரொம்ப அழகா
மேற்குல பண்ணக்கூடிய பிரச்சாரத்தோடைய வேலைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறது. சைத்தன்ய மகாபிரபு தெற்குல வந்து அவரு பிரச்சாரத்துக்கு வர்றாரு. பிரபுபாதருடைய பாகவதத்துடைய ஆரம்பத்துல எழுதுறார், சைத்தன்ய மகாபிரபு இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு ஸ்ரீமத் பாகவதத்துடைய மெசேஜ் செய்தி, பாகவதத்துடைய செய்தி இல்ல பாகவதத்துடைய விநியோகத்துல ஈடுபட்டார் அப்படிங்கிறது சொல்றார். அந்த பாகவதத்தோட ஆரம்பத்திலையும் பிரபுபாதர் சொல்றார், இது சைத்தன்ய மகாபிரபுடைய விருப்பம். இந்தியாவில் பிறந்த அனைவர்களும் உலகத்தில் உள்ள நூக்கன் கார்னர்னு என்ன சொல்லுவோம் பிரபு, மூளை முடுக்கு முழுக்க இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு விருப்பமா. இப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய யாத்திரை பயணமே பாகவத பிரச்சாரம் தான். அதே போல சைத்தன்ய மகாபிரபு விருப்பம், பாரத பூமிதே ஹொயில மனுஷ ஜென்மையார் ஜென்ம சார்த்தக கரிகர பரோபகார், பாரத்ல பிறந்த எல்லாருமே இந்த பாகவத விநியோகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு விருப்பம். பிரபுபாதர் இன்னொரு பொருளுரையில ரொம்ப அழகா போடுறார், இந்தியர்கள் இந்த பாகவத பிரச்சாரத்தை எடுக்காதனாலதான் உலகம் முழுக்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, என்னென்னமோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, உலகம் முழுக்க பிரச்சனைகள் தான். அது ஒரு சோசியல் ப்ராப்ளமோ இல்ல அது ஒரு பினான்சியல் ப்ராப்ளமோ, ஒரு வார் சிச்சுவேஷன், போர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம நாட்டுல சொல்லும் போது, அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் பசங்க நல்லா இருந்தாங்க, இந்த காலத்துல பசங்க எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, இந்த நாஸ்திக கலாச்சாரம் எல்லாத்தையும் பாழாக்கிடுச்சு, நாஸ்திக கலாச்சாரம் பாழாக்கிடுச்சு, அதுலயும் மேற்கத்திய கலாச்சாரம் தான் இதை கொண்டு வந்துச்சு, மேற்கத்திய கலாச்சாரத்துடைய திணிப்பு காரணமா இந்தியால இருந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மேற்கத்திய நாடுடைய பிரச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது ஒரு கோணத்துல வைத்திருந்தா கூட பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பலியை தூக்கி இந்தியர்கள் மேல போடுறாரு. இந்தியர்கள் நீங்க பிரச்சாரம் பண்ணாதனாலதான் உலகம் முழுக்க சண்டை சச்சரவு இருக்கு, அமைதி வரணும் அப்படின்னா பாகவத பிரச்சாரம் பண்ணிருக்கணும், நீங்க பண்ணாதனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. அப்போ இந்த பாகவதத்தை எடுத்து பிரச்சாரம் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது சைத்தன்ய மகாபிரபுவோட கட்டளையும் கூட. இதை நம்ம எடுத்து பண்ணணும். இப்ப இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதருடைய புத்தகத்தை படிக்கணும்னாலே அதுல நம்ம வந்து ஸ்லோகம் படிக்கணும்னு சரி, வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து வார்த்தையில இருந்து பிரபுபாதர் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்துல யாரே தேக்கோ தாரேக்கோ கிருஷ்ண உபதேஷ் அப்படின்னு கிருஷ்ணாஸ் கரேஜ கோசாமி கொடுத்திருக்காரு. ஆனா பிரபுபாதர் அந்த வார்த்தையும் கொடுக்குறார், மொழிபெயர்ப்பையும் கொடுக்குறார். கிருஷ்ண உபதேஷ்னா அது பகவத்கீதையும் பாகவதமும் ரெண்டுமே இருக்கு. கிருஷ்ண உபதேசம்னா பொதுவாக எல்லாரும் பகவத்கீதைன்னு சொல்றாங்க, கிருஷ்ணர் சொல்லி உபதேசம். ஆனா கிருஷ்ணர் பற்றிய உபதேசமும் கிருஷ்ண உபதேசம் தான். கிருஷ்ணருடைய பக்தர்கள் கிருஷ்ணர் பத்தி பேசுனது அது எல்லாமே அதுவும் கிருஷ்ண உபதேசம். அப்போ இந்த பாகவத விநியோகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதை வந்து எடுத்து பண்ணணும். இந்த ஸ்லோகம் யாரே தேக்கோ தாரேக்கோ கிருஷ்ண உபதேஷ் அமரங்க குருஹ தாரயுதேஷ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகம் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப விமர்சையா பேசினது நம்ம அடிக்கடி பேசணும். இது ஒரு கிரகஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது. பிரபுபாதர் எல்லாருக்கும் பொதுவா சொல்றார், சன்னியாசிகள் அதை எடுத்து பிரச்சாரம் பண்றாங்க, இல்ல பிரம்மச்சாரிகள் பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்லோகம் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு கிரகஸ்தருக்கு சொன்னது. கிரகஸ்தர்கிட்ட சொல்றாரு, யாரே தேக்கோ தாரேக்காக கிருஷ்ண உபதேஷ், நீ யார பாக்குறியோ அவங்ககிட்ட பேசு. என்ன பேசணும்? கிருஷ்ண உபதேசம் பேசு. கிருஷ்ண உபதேசம்னா என்ன? பகவத்கீதையும் பாகவதமும். அப்ப இது மூலமா ஒரு குருவாகி உன்னுடைய தேசத்தை நீ விடுதி அப்படிங்கிற. கிரகஸ்தர்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கு. பொதுவா நீங்க பாகவதம் பாத்தீங்க அப்படின்னா அத கிரகஷேத்திர சுதப்த வித்தே, கிரகஸ்தர்கள் அவங்களுக்கும் ஒரு இடம் வச்சிருப்பாங்க. இது என்னோட வீடு, இது என்னுடைய தெரு, இதுதான் என்னோட ஊரு, நான் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவன், நான் சென்னையை சேர்ந்தவன், நான் வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவன், இல்ல நான் ஒரு பெங்களூரை சேர்ந்தவன் சொல்லி நம்ம இந்த நம்ம சொல்றோமே. நீங்க உங்க எந்த தேசத்துல இருக்கீங்களோ அந்த தேசத்தை விடுவிக்கிறதுக்கான ஒரு கடமை நமக்கு இருக்கு. எஸ்பெஷலி நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தியில இருக்கோம்னா நம்மளோட கடமை இதை செய்யறதுக்குதான். நம்ம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை இருக்கிறதுக்கான நோக்கமே ஊர் உலகத்துல இருந்து எல்லாரும் கிருஷ்ணரை மறந்துட்டு இருக்காங்க.
அவங்கள கொஞ்சம் தூண்டி விட்டு பிரபுபா புத்தகங்களை வாங்க வச்சு அதை படித்து அதன் மூலமா அவங்கள இருந்து கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த முழு இயக்கமுமே ஸ்ரீல பிரபுபாதர் நிறுவனர். இந்த ஒரு கோயில் இருந்தது அப்படின்னா எல்லாருமே வருவாங்க, அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அப்போ தெரியறதுக்காக வர்றவங்ககிட்ட நம்ம இந்த மாதிரி புத்தகங்களை விநியோகம் பண்ணலாம். வராதவங்ககிட்ட நம்ம வீதியில போய் நம்ம விநியோகம் பண்ணணும். அவங்க வீடு வீடா போய் நம்ம விநியோகம் பண்ணணும். புத்தக விநியோகம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்பெசிபிக்கா நம்ம இப்ப பேச போது வந்து கிரகஸ்தர்கள் எப்படி பாகவத விநியோகம் பண்ணணும் அப்படின்னு. கிரகஸ்தர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நான் ஒரு 10 நாளா திருப்பதி இஸ்கான் கோயில்ல இருந்து வரேன். நானு அங்க ஊர்வலத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் வர்றாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டால்ல புத்தக விநியோகம் பண்ணிட்டு இருப்போம். அங்க ஸ்டால்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே முழு நேரமா அவங்க வந்து அங்க தொண்டு செய்யறாங்க. கிரகஸ்தர்கள்லாம் கிடையாது. நான் கிரகஸ்தரோட இல்லை, எல்லாருமே ஒண்ணு பிரம்மச்சாரிகளா இருப்பாங்க, இல்ல பிரம்மச்சாரிக்கு பயிற்சிக்கு வரக்கூடிய ஒரு பக்தர்களா இருப்பாங்க. ஆனா முழு நேரம் தான் அவங்க செய்யக்கூடியது இந்த புத்தக விநியோகம். நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா, திருப்பதியில ஊர்வலத்துல இருந்து எல்லாருமே வர்றாங்க. வரும்போது அவங்களால நம்ம புத்தகம் சொல்லி காமிச்சா கூட மோஸ்ட்லி அவங்களால ஒண்ணு பகவத்கீதை இல்ல கிருஷ்ணா, இதுதான் அவங்களால எடுக்க முடியுது. நாங்க எங்கெங்கயோ போயிட்டு இருப்போங்க. ஒரு பெரிய பொட்டி நிறைய பாகத்தை கொடுத்தீங்கன்னா காசு இருந்தா கூட அதை வாங்கி எடுத்துட்டு போறதுக்கான ஒரு சிரமம். அப்படியே இல்லைன்னா கூட முதல் அட்டம்ப்ட்லயே பாகதம் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கும் இருக்கு. பிரம்மச்சாரிகள் ஏற்கனவே தினசரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் புத்தக ஸ்டால்ல இருக்காங்க. யாராவது வாங்கணும்னு சொன்னா கூட நம்பரை வாங்கி வச்சு மறுபடியும் கால் பண்ணி பேசி பாகதம் கொடுக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு சிரமமானது. அதனால நம்மளுடைய அனுபவத்தை நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, பிரம்மச்சாரிகள் பகவத்கீதை கிருஷ்ணா இந்த மாதிரி புத்தகம் விநியோகம் பண்றது கூட அவங்களுக்கு எளிமையா இருக்கு. ஆனா பாகவத விநியோகம் வந்து கிரகஸ்தர்களுக்கு தான் ரொம்ப எளிமையா இருக்குங்கிறத பாக்குறோம். ரொம்ப எளிமையா பண்ணலாம். அதற்காக தான் நம்ம நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துக்கொண்டு அதற்காக சில விஷயங்கள்லாம் செய்து அவங்க ஊக்குவிக்கிறதுக்கான சில முயற்சிகள்லாம் நம்ம வந்து ஏற்படுத்திருக்கோம். இப்ப இந்த ஒரு உபன்யாசமும் அதற்காக தான் அமைக்கப்பட்டதும் கூட. எப்படி கிரகஸ்தர்கள் பாகதம் பண்ணலாம், பாகவத விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நிறைய டைம் ஏன் பாகவத விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா வரும். பாகவத விநியோகம் ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு. பொதுவாக புத்தக விநியோகம் நம்ம காலையிலேயே சொன்ன மாதிரிதான். நம்ம புத்தக விநியோகம் போல ஒரு சிறந்த சேவை எதுவுமே கிடையாது. அந்த புத்தக விநியோகத்துக்குள்ளதான் பாகவதம் எல்லாமே வருது. இந்த உலகத்துல எவ்வளவோ சேவைகள் இருந்தா கூட, யார் யார் என்னென்னவோ ஒரு முக்கியமான வேலைகள் செய்தா கூட, ஒரு நாட்டு தலைவரா இருந்தா கூட, இல்ல ஒரு ஊர் தலைவரா இருக்கலாம், இல்ல ஒரு குடும்ப தலைவரா இருக்கலாம், இல்ல இந்திரனா இருக்கலாம், இல்ல பிரம்மாவா இருக்கலாம், பிரம்மா செய்யக்கூடிய தொழிலா இருக்கலாம், இல்ல இந்திரனோட தொழில், இந்த எல்லா தொழிலும் இருந்தா கூட ஒரு புத்தகம் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு தொழில் போல ஒரு சிறந்த தொழில் கிடையாது. ஏன்னா அது கிருஷ்ணருக்கு பிடித்த ஒரு தொண்டு அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தோம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான ஒரு தொண்டு. பிரபுபாதர் இருந்த காலத்துல இப்பவும் சரி, பிரபுபாதர் சீடர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க, தேவர்கள்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பிறக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்களாம். நானும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பிறந்து புத்தக விநியோகங்கிற ஒரு தொண்டு செய்ய மாட்டேனான்னு சொல்லி தேவர்கள் காத்துட்டு இருக்காங்களாம். அப்ப இந்த புத்தக விநியோகம் தொண்டுங்கிறது அது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. அது தேவர்களுக்கு கூட அவ்வளவு அரிதில கிடைக்காது. ரொம்ப விசேஷமானது. அப்போ இது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒண்ணுதான். அதுல எஸ்பெஷலி நம்ம வந்து பாகவதம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். கிருஷ்ணர் கொடுக்கிறதுக்காகத்தான் இந்த இயக்கம் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கிருஷ்ண துல்லிய பாகவதா, கிருஷ்ணரே பாகவதமா. பாகவதம் கிருஷ்ணர் கிட்ட இருந்து வேறுபட்டது கிடையாது. சாக்ஷாத் கிருஷ்ணர் பாகவதமா இருக்காரு. இதுக்கு வந்து பத்ம புராணத்திலே ஒரு ஸ்லோகம் உண்டு. எப்படி பகவானுடைய 2 பாதங்கள் திருப்பாதங்கள், அது பாகவதனுடைய முதல் 2 காண்டங்கள், பகவானுடைய தொடைகள் 3வது 4வது காண்டம், 5வது காண்டம் வந்து பகவானுடைய நாபி, 6வது காண்டம் மார்பு, 7வது 8வது காண்டங்கள் பகவானுடைய புஜங்கள், 9வது காண்டம் கழுத்து, 10வது காண்டம் திருமுகம். திருமுகம் 10வது காண்டம் அப்படிங்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
11வது காண்டமும் 12வது காண்டமும் நெற்றி தலை உச்சி அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதுதான். அப்போ சாட்சாத் கிருஷ்ணரா இருக்கு. புராணம் பிரம்ம சம்ஹிதம். பிரம்ம சம்ஹிதம்னா அப்படியே பாகவதம் வந்து கிருஷ்ணருக்கு ஈக்குவல். தேசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தியனம் மகது. இந்த உலகத்துக்கு எல்லா விதமான நன்மையும் வேணும், எல்லா விதமான வெற்றியும் வேணும், எல்லா விதமான மங்களமும் வேணுங்கிறதுக்காக வேதவியாசர் வந்து சக்கரே சாஸ்திர சம்ஹிதம் இந்த பாகவதத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி பாகவதத்தை பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து எப்படி கிருஷ்ணர் பாகவதமா இருக்கார். பாகவத்தின் இன்னொரு ஸ்லோகம் கிருஷ்ணே சுதாமோபகதே தர்மோ ஞானாமிசக கலோ நஷ்ட திருஷாமேஷ புராணாத் போதனோதிதஹ. கிருஷ்ணன் இந்த உலகத்துக்கு கிளம்பி போறார். அப்போ தர்மம் ஞானமும் சேர்ந்து போயிடுச்சு. அதற்கப்புறம் கலியுகம் வருது. இந்த கலியுகத்துடைய இருள போகிறதுக்காக கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதம் போல் ஸ்ரீமத் பாகவதங்கிற சூரியனா உள்ள நுழைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நிறைய இடத்துல கிருஷ்ணரே பாகவதம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த பாகவதங்கிறது சாக்ஷாத் கிருஷ்ணன். நம்ம கௌடிய வைஷ்ணவர்கள் சைத்தன்ய மகாபுருடைய சம்பிரதாயத்துல வரும். சைத்தன்ய மகாபுருடைய உபதேசம் நம்ம கடைபிடிக்கிறோம். சைத்தன்ய மகாபுருடைய மதம்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி ஒரு வைஷ்ணவ கவி பாடி இருக்கார். ஆராதியோ பகவான் பிரஜேஷ தனய தத்தாம பிருந்தாவனம். ஆராதனையிலே சிறந்த ஆராதனை அந்த பிரஜ மன்னர் நந்த மகராஜோட பையனான ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாடு செய்யறது. அந்த கிருஷ்ணருடைய வழிபாடுக்கு சமமானது அவருடைய தாமமான பிருந்தாவனம். ரம்யா காச்சித் பிரஜபதோ வர்க்கேனவா கல்பிதா. பக்தர்கள்லயே சிறந்த பக்தர்களா விளங்கக்கூடிய அந்த பக்தர்கள் கோபியர்கள், அவர்களை வழிபாடு பக்தர்களே சிறந்தவர்கள், கிருஷ்ணருக்கு தொண்டு செய்த கோபியர்கள். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம குமர்த்தோ மகான். இந்த எல்லா விஷயங்களையும் கொண்டுள்ள இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் கௌடிய வைஷ்ணவர்களுக்கான வழிகாட்டி. பிரபுபாதருடைய பொருளில் வருது. அல்டிமேட் கைடிங் பிரின்சிபிள் ஃபார் அல்டிமேட் அன்அலாய்டு கைடிங் பிரின்சிபிள் ஃபார் தி கௌடிய வைஷ்ணவாஸ் இஸ் ஸ்ரீமத் பாகவதம். கௌடிய வைஷ்ணவர்களுக்கு அவங்களுடைய எந்த விதமான ஒரு கலப்படம் இல்லாத ரொம்ப ஒரு அழகான ஒரு வழிகாட்டி அப்படின்னா இது ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மதம் மதம் இதம் தத்ராதர நபர. இதுதான் சைத்தன்ய மகாபுடைய மதமா. கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும். கிருஷ்ணருடைய வழிபாட்டுக்கு சமமானது பிருந்தாவனம் வழிபாடு. பக்தர்கள்ல சிரேஷ்டமானவர்கள் கோபியர்கள். இதெல்லாம் நமக்கு முழுமையா விளக்கக்கூடிய புராணம் ஸ்ரீமத் பாகவதம். இதுல எக்ஸ்க்ளூசிவா பிரேம குமர்த்துவ மகான், வெறுமனே அன்பு மட்டும்தான் இருக்கு. இந்த தர்மத்துல பிரபுபாதர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு பாகவத தர்மம்னு சொல்லுவார். இந்த பாகவத தர்மத்துல அன்பு மட்டும்தான், பிரேமை மட்டும்தான், பிரேமை மட்டும்தான் இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம் எதுக்குமே இடம் கிடையாது. ஜஸ்ட் அன்பு மட்டும்தான் இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதுதான் சைத்தன்ய மகாபுருடைய மதம். நம்ம எல்லாம் கௌடிய வைஷ்ணவர்கள் அப்படின்னா நம்ம இதைதான் பிடிச்சிருக்கு. அப்ப நமக்கு இதோட முக்கியத்துவம் அவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது பூர்வாச்சாரியர்கள் சைத்தன்ய மகாபுருவே நேரம் சொல்றார். நீங்க சைத்தன்ய சரிதாமிரதம் படிச்சீங்கன்னா தெரிய வரும். எத்தனை இடத்துல இருந்து சைத்தன்ய மகாபுரு வந்து பாகவதத்தை ரொம்ப குளோரிஃபை பண்ணி நல்ல புகழ் அதுக்கு செலுத்தியிருக்காரு அப்படின்னு. இன்ஃபேக்ட் சைத்தன்ய மகாபிரபுவே 100 தடவை பிரகலாத் மகாராஜுடைய சரித்திரம், 100 தடவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ பாகவதத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் எந்த புத்தகத்தை பிரபுபாதர் எழுதியிருந்தா கூட நமக்கு அது சந்தோஷமா எடுத்து விநியோகம் பண்ணிடும். பிரபுபாதர் இருந்து மகாபாரதத்துக்கு எழுதியிருந்தா கூட நம்ம தாராளமா அதை எடுத்து படிச்சு விநியோகம் பண்ணியிருப்போம். பிரபுபாதர் ராமாயணம் கூட எழுதியிருந்தா அதையும் நம்ம படிச்சு விநியோகம் பண்ணியிருப்போம். அவர் ரிகு எதிர் சாமவேதங்கள் உபனிஷத்து கொடுத்தார், ஈஷோ உபனிஷத்து கொடுத்தார். மத்த ஒரு ரிகு வேதம் எடுத்திருந்தா கூட நம்ம கண்டிப்பா அதை எடுத்து விநியோகம் பண்ண நமக்கு வந்து எந்த விதமான ஒரு தயக்கம் வந்திருக்காது. இல்ல பிரபுபாதர் பூர்வ ஆச்சாரிய புத்தகம் கூட எடுத்திருக்கலாம். ரூப கோஸ்வாமியுடைய பக்தி ரசாமிரத சந்தம் எடுத்து கொடுத்தார். அதை நம்ம வந்து படிச்சு அதை விநியோகம் பண்றோம். அதே போல நிறைய இருக்கு. ரூப கோஸ்வாமி கிட்ட எழுதின பிருகத் பாக சனாதன கோஸ்வாமி பிருகத் பாகதாமிருதம் இதெல்லாமே கூட இருக்கு. ஜெய்வ தர்மா கூட இருக்கு, பக்திவினோத் தாக்கூர். பட் ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்பெசிபிக்கா அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா அதுக்கும் அந்த விசேஷம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் அப்படி ஒருப்பட்ட ஒரு புத்தகம். இன்ஃபேக்ட் வேதவியாசர் அவரும் தர்ம புரோச்சித கைத்தவ
வேதியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்திரயோன்மூலனம். நம்முடைய தாபத்திரயங்கள்லாம் எடுக்கிறதுக்காக தர்ம அர்த்த காம மோக்ஷ இதெல்லாம் எட்டி உதைத்து ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரேரீஸ்வர நிர்மத் சரணம் சதாம். பொறாமை குணம் அற்றவர்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம். இந்த இலக்கியம் இந்த எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு இந்த ஒரு இலக்கியம் போதும். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரேரீஸ்வர, வேற எந்த இதுவும் வேண்டியதில்லை. யார் ஒருத்தர் இந்த பாகவதத்தை காது கொடுத்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே பகவான் ஹிருதயத்தை தோன்றுகிறார். அத்திர கிருத்தவே சுஷ்ருஷுவி தட்சணாத் அப்படின்னு 2வது ஸ்லோகத்திலே வேதவியாசர் எழுதுறார். வேதவியாசர் சொல்றார் கிம்பா பரைர் ஈஸ்வரர். மத்த புரோபாதருடைய மொழிபெயர்ப்புல இருந்து இந்த ஒரு சாஸ்திரம் போதும், மத்த சாஸ்திரத்துக்குலாம் என்ன வேலை அப்படிங்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் ஏன் விநியோகம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான நாங்க ஒரு 108 ஐடியா வச்சிருக்கோம். கிருஷ்ணனுடைய கருணை, புரோபாதர் கருணையில பக்தர்கள் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு ஐடியாவை போட்டிருக்கோம். அதுல ஒரு ஐடியா இது. இன்ஃபேக்ட் பக்தர்கள் அதை கவனமா அதுவும் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். முதல் காண்டம் 5வது அத்தியாயத்தை படிங்க அப்படின்னு வச்சிருக்கோம். ஒரு ஐடியாவே இதுதான். முதல் காண்டம் 5வது அத்தியாயம். ஏன் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் வந்து நீங்க முதல் காண்டம் 5வது அத்தியாயம். ஏன் பாகவதத்தை வேதவியாசர் எழுதினார், நாரத முனி கூட கட்டளைக்கிணங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுல இருந்து நாரத முனி ரொம்ப ரொம்ப கடினமா கண்டிக்கிறார் நம்ம வேதவியாசர். வேதவியாசர் சாக்ஷாத் பகவானோட அவதாரம். பட் இருந்தாலுமே தன்னுடைய குரு மகாராஜ் இல்லையா நாரத முனி, அதனால அவர் அது கேட்கிறார். ஒரு ஆச்சாரம் அப்புறம் பிரச்சாரம். நான் ஒரு அவதாரமா இருந்தா கூட எனக்கு ஒரு குரு வேணும், அவர் என்னோட குரு அப்படின்னா என்னை கண்டிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ நாரத முனி வந்து ரொம்ப கண்டிக்கிறார். என்ன வேதவியாசர், நீங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்கீங்க, நீங்க பெரிய வித்வான் சக்கரே அப்படின்னு சொல்லி வருது, இதெல்லாம் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும், நீங்க ஏன் ரொம்ப ஒரு சோகத்துல மூழ்கி இருக்கீங்க? 18 புராணங்களை வேற எழுதிருக்கீங்க, உங்களுக்கு பாண்டித்யத்துக்கு குறையும் கிடையாது, ஞானத்துக்கும் குறை கிடையாது, உங்களுடைய வேதத்துடைய விஷயங்களை அது ஒரு சுருக்கமா சூத்திரமா சொல்லி வேதாந்த சூத்திரமும் கொடுத்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எந்த வகையிலையும் ஞானத்துக்கும் பாண்டியத்துக்கும் குறையே இல்லையே, ஆனா ஏன் நீங்க அதிருப்தியா இருக்கீங்க? பொதுமக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மகாபாரதமும் கொடுத்துட்டீங்க. ஸ்திரீ ஸ்திரீ வைஷ் ஸ்திரீ சூத்ர திஜபந்துனா, பெண்களா இருக்கட்டும் இல்ல கீழில் உள்ளவங்களுக்கு படிக்கிறதுக்கு விஷயங்களை புரிய கஷ்டமே, அவங்க கூட நீங்க மகாபாரதம் கொடுத்துருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு திருப்தி இருக்கணுமே. மகாபாரதம் எழுதியும் கூட வேதவியாசருக்கு திருப்தி இல்லை அப்படின்னு பாகவதத்துல நம்ம பாக்குறோம். அப்புறம் நாரத முனி சொல்றார், நீங்க பாகவதம் எழுத பகவானை பத்தி நீங்க வந்து புகழல. மகாபாரதத்துல நீங்க எல்லாம் எழுதிருக்கீங்க, பகவத்கீதை உள்ள சொருகிட்டீங்க. ஆனா பகவத்கீதை தான் மகாபாரதத்துடைய முழு சாரம் அப்படிங்கிறது எத்தனை பேர் புரிந்து கொள்வாங்க? மகாபாரதம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல், அதுல இருக்கக்கூடிய புரோபாதர் வந்து பிலாந்திரபிக், அதுலயே நிறைய மக்களுக்கு செய்யக்கூடிய நற்செயல்கள் பத்தி நிறைய இருக்கு, தர்மங்கள்லாம் இருக்கு, எல்லாம் அதே சுத்தித்தானே இருக்காங்க. இப்ப நீங்க மகாபாரதம், நான் திருப்பதியில இருந்தப்ப நிறைய பேர் மகாபாரதம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்ன மகாபாரதம் கேக்குறீங்க? இல்ல அந்த கதை எனக்கு தெரியும் ஆசையா இருக்கு, அதெல்லாம் நிறைய அரசியல் பத்தி எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். வேற யாருமே அது பகவத்கீதைக்காகவும் கிருஷ்ணருக்காகவும் பாண்டவர்கள் புகழுக்காகவும் போறதே கிடையாது. அப்போ மக்கள் புலனுவத்துல மூழ்கி இருக்காங்க, பகவத்கீதைக்கு வரமாட்டாங்கிற. நீங்க பகவத்கீதைக்காக தான் முழு மகாபாரதம் இருக்கு, ஆனா பகவத்கீதையை தவிர்த்துட்டு மத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ எக்ஸ்க்ளூசிவா பகவானை மட்டுமே புகழக்கூடிய ஒரு புத்தகத்தை நீ எழுதணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் பாகவதத்தை எழுதுறாரு. அதனாலதான் வேதவியாசர் இருந்து அவரே போடுற மத்த சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு என்ன பயன்? பொதுவா அவர் எல்லா புத்தகத்தையும் எழுதினார்னா ஆத்தரே அவர் தானே. ரிக் யஜுர் சாம் ஆத்தர்னா அவர் அட்லீஸ்ட் கம்போஸ் பண்ணார், இல்ல அதெல்லாம் ஒரு தொகுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் ஒன்னும் ஏற்கனவே இருந்த வேதம் தானே அவர் தொகுத்தார், பட் எல்லாத்தையும் தொகுத்திருக்கார், சில இதை கம்போஸும் பண்ணியிருக்கார், புதுசாவும் எழுதியிருக்கார். பட் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் சொல்லிட்டார் கிம்பா பரேதீஸ்வரர், இந்த மத்த புத்தகங்கள்லாம் வைத்து என்ன பண்றது? ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தை, இது ஒண்ணு போதும் அப்படிங்கிற அவரே சொல்றார். ஃபைனல் இதுதான் என்னுடைய ஃபைனல், இது மட்டும் நீங்க வைத்துக்கோங்க, மத்ததுனால என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற. தர்ம அர்த்த காம மோட்சத்தை பாகவதத்துல இருந்து எட்டி உதைச்சிட்டு மத்த சாஸ்திரத்தை எட்டி உதைச்சிட்டார் 3வது லைன்ல, கிம்பா பரேரீஸ்வர அப்படின்னு.
ஸ்ரீமத் பாகவதங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு புத்தகம். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து முழுக்க எக்ஸ்க்ளூசிவா பக்தி இருக்கக்கூடிய புத்தகங்களான பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் இந்த மாதிரி ஸ்பெஷல் புத்தகங்களை மட்டும்தான் அவர் எடுத்து பண்ணியிருக்காரு. சாஸ்திரம் முழுக்க மத்வாச்சாரியர் சொல்றது போல வேதேஷ பாரதே பாரதே ததா ராமாயணே மீன்ஸ் வேதங்கள் 4 இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, ஆதி அந்தவந்த மத்தியச்ச ஹரி சர்வத்திர கீயத்தே. வேதங்கள் முழுக்க எங்க தேர்ந்தாலும் சரி, நடுவுலையும் சரி, ஆரம்பத்திலையும் சரி, முடிவுலையும் சரி, வெறும் ஹரியோட புகழ் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா நம்ம நம்ம தேடி 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 ஹரிய மறக்க ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியல. ஆச்சாரியர்கள் வந்து முழுக்க முழுக்க ஹரிதானே வேதம் முழுக்க இருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நமக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க இதை மட்டும் எடுத்துக்கோ, பகவத்கீதை மட்டும் எடுத்துக்கோ, பாகவதம் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு இதை கொடுக்கும் போதுதான் எஸ் இங்க முழுக்க இது மட்டும் தான் இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. சோ ஸ்பெசிபிக்கா பிரபுபாதர் பாகவதம் கொடுத்திருக்காரு, அற்புதமான விஷயம். இதை கிரகஸ்தர்கள் விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, மகாராஜ் நான் தவத்திரி பக்திகாஸ் மகாராஜோட ஒரு ஷார்ட் டாக் நேற்று கேட்டேன்னு சொல்லுவேன் இல்லையா, அதுல மகாராஜ் சொல்றாரு, நமக்கு தான் கையில போன் இருக்கு, போன்ல தான் ஒரு 1000 கான்டாக்ட் வச்சிருப்பீங்க, அப்ப நீங்க 1000 பாகவத செட்டை விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிற. இப்போ உங்க போன்ல எவ்வளவு இருக்கும், என்கிட்ட ஒரு 400 பேர் போன் நம்பர் இருக்கு அப்படின்னா அப்ப 400 பேருக்கு பாகவத விநியோகம் பண்ணுங்க அப்படிங்கிற. என்ன கஷ்டம் இருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, போன் பண்ணி பாகவதம் வாங்கிக்கோங்க. இதுதான் யாரே கேட்கும். இவங்க எல்லாம் உங்களுக்கு 400 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. தாரே கஹோ அவங்கள்ட்ட என்ன பேசணும்னா போன் பண்ணி பாகவதம் வாங்கிக்கோங்கன்னு பேசணும். கிருஷ்ண உபதேசம். அதன் மூலமா அமர அங்கேய தாரைய தேஷ், அப்போ உங்களுடைய தேசத்துனா உங்களுடைய போன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நீங்க விடுவிச்சிடலாம். நீங்க எந்த வீட்டுல இருக்கீங்களோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தெருவுல ஒரு 40 வீடு இருக்காங்க, பக்கத்து தெரு அது ஒரு 30-40 வீடு, நம்மளால ஒரு 5-6 தெருவை ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு 500 வீடு இருக்கு அப்படின்னா அந்த 500 வீடு நம்ம வாழ்க்கையில அவங்க எல்லாருக்கும் ஒரு பாலன்ஸ் கொடுக்கல, என்ன கஷ்டம் இருக்க போகுது, செய்யணும். சைத்தன்ய மகாபிரபு இங்க ஒரு கிரகஸ்த பக்தருக்கு தான் சொல்றார், யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ணோபதேஷ். கூர்ம கிராமத்து அந்த பிராமணர்கிட்ட சொல்றார், நீ உன்னோட தேசத்தை நீ விடுவித்திரு அப்படிங்கிறார். பிரபுபாதர் இந்த பொருளுரையில கடைசி வாக்கியத்துல என்ன சொல்லியிருக்கார், ஒவ்வொருவரும் தங்களது இல்லத்தில் இருந்தபடியேனா இது கிரகஸ்தர்களுக்கு தான். இது பிரம்மச்சாரி இல்லத்துல இருப்பார், பிரம்மச்சாரி குருகுலேவாஸ், அவர் குருகுலத்துல தான் இருப்பார். தங்களது இல்லத்தில் இருந்தபடியே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து, அது பொதுவா நம்ம செய்வோம். பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கிருஷ்ணன் உபதேசங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும். நீங்க வீட்டுல இருந்துக்கோங்க, ஆனா யாரதேக்கோ தாரேக்கோ கிருஷ்ண உபதேசம் பண்ணுங்கிற. பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் போன வகுப்புலயே பார்த்துட்டோம், பிரச்சாரம்னா புத்தக விநியோகம் அப்படின்னு. அதனால அதுல நமக்கு சந்தேகம் வேண்டாம். பிரச்சாரம் பண்ணணும்னா புத்தக விநியோகம் பண்ணணும். கிரகஸ்தர்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய தேசத்தை நம்ம விடுவிக்கிறோமே. ஒவ்வொரு கிரகஸ்தரும் பாகவத விநியோகத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, புத்தக விநியோகங்கிறது பொதுதான், பட் பாகவதங்கிறது அது அது முழுமையா இருக்கிறனால பாகவத விநியோகம் பண்றது பகவதி என்ன அதுவும் சரி வாங்கிக்க முடியும், அதையும் கொடுத்துடலாம். 8000 ரூபாய்க்கு ஒரு செட் வாங்குறாங்கன்னா இன்னொரு 300 ரூபாய்க்கு பகவத்கீதையும் கொடுத்துருவோமே, அப்போ ஃபுல் பேக் ஆயிடுச்சு. அப்புறம் பாகவதம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த மாசம் இல்ல அடுத்த வருஷமும் முடிஞ்சளவு சீக்கிரமா சைத்தன்ய சரிதாமிர்தம் கொடுத்துடலாம். பட் ஸ்பெசிபிக்கா பாகவதத்துக்கு வரும். இப்ப நான் பொதுவா நிறைய இடத்துல சொல்லும் போது பகவத்கீதை நம்ம ரொம்ப அதிகமா பேசி, இனி கூட காலையில ஒரு மாதாஜி சொன்னாங்க, பிரபு நான் எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து அவங்ககிட்ட நான் என்ன புத்தகம் ஆரம்பத்துல கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆரம்பத்துல பாகவதம் கொடுங்க. ஒரு ஆரம்பத்துலதான் பேசுறேன், என்ன கொடுக்கலாம், ஆரம்பத்திலேயே பாகவதம் கொடுக்கலாமே அப்படின்னு. இல்ல பிரபு எப்படி ஆரம்பத்துல பாகவதம், அந்த கிருஷ்ணர் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தானே அதை கொடுக்க முடியும். கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்ச நம்ம அந்த ஒரு லாஜிக் அப்ளை பண்றோம் அப்படின்னா, அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் ஏன் பாகவதத்தை அமெரிக்காக்கு எடுத்துட்டு போனார், அங்க எல்லாம் நல்ல கிருஷ்ணர் தெரிஞ்சவங்க, அமெரிக்கால எல்லாரும் வைகுண்டவாசிகள், அதனால அவங்களுக்கு போய் அவர் பாகவதம் கொடுக்க போனாரா? அவங்களுக்கு கிருஷ்ணனா யாரும் தெரியாது, நமக்காவது கிருஷ்ணனா யாருன்னு தெரியும் இந்தியால. ஆனா பிரபுபாதர் பாகவதம் தானே அமெரிக்கா எடுத்துட்டு போனார், பாகவதம் தானே இரவு பகலும் ஒரு மொழிபெயர்ப்பு செய்தார், பாகவதம் தானே வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு பகவத்கீதையும் தெரியாது, பாகவதத்தை ஒண்ணுமே தெரியாது. இன்ஃபேக்ட் கிருஷ்ண புத்தகங்கள்ல பிரபுபாதரே எழுதுறாரு, இந்த கிருஷ்ண புத்தகத்தை பார்க்கும்போது யார் இந்த ஆணும் பெண்ணும் முன்ல இருக்காங்க அப்படின்னு. அப்பனா அவங்கள யாருன்னு என்ன தெரியாது.
இப்போ நம்ம ஆரம்பத்திலே பாகம் கொடுக்கணும். அது இந்தியர்களுக்கு நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. ஓகே, அவங்களுக்கு பாகதம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, தெரியலன்னா பரவாயில்ல, பேச ஆரம்பிங்க. நமக்கு அதான் பிரச்சனை. நம்ம நல்லா பகவத்கீதை எல்லாம் பேசியிருக்கோம். ஆனா பாகவதம் இன்னும் தெரிய ஆரம்பிக்கலையே. எப்ப தெரிய வைக்கிறது? இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் எங்க டிவோட்டிஸ் வந்து, பிரபு ஏன் நம்ம வந்து பாகவத விநியோகம் நம்ம இப்ப பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம இன்னொரு பதிலும் சொல்லுவோம். அஹானி அஹானி பூதானி கச்சந்தி யமாலயம். தினசரி தினசரி நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க யமலோகத்துக்கு. அதை நிப்பாட்டுறதுக்கு புத்தக விநியோகம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது மகாராஜ் சொல்லுவார். தவத்திரி பக்தி கேஸ் மகாராஜ் நிறைய ரூபதான் சொல்லுவார். நிறைய பேர் இந்த வேத ஞானம் இல்லாம பகவான் பத்தின விஷயங்கள் தெரியாம இறந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கணுமே. இப்ப பாகவதமே எப்படி வந்துச்சு அப்படின்னா 7 நாள் தான் டைம் இருக்குன்னு பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு சாபம். 7 நாள்ல அவர் இந்த உலகத்தை விட போறாருன்னு. அப்ப 7 நாள் உட்கார்ந்து அவர் பாகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரபுபாதர் உபன்யாசங்கள்ல சொல்றாரு. 7 நாள்ல பரீட்சித் மகாராஜ் பாகவதம் கேட்டு பக்குவம் அடைஞ்சார். ஆனா நம்ம பரீட்சித் மகாராஜை விட நம்ம வந்து ரொம்ப ஆவல் இருக்கணுமா? ஏன்னா நமக்கு தெரியாது. நமக்கு 7 நாளா இல்ல 7 மணி நேரமா இல்ல 7 நிமிஷமான்னு. அவருக்கு 7 நாள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொதுவா நம்ம அவருக்கு 7 நாள் சொல்லும்போது நம்ம வந்து 7 நாள் தானே கேட்போம். ஆனா நமக்கு 7 மணி நேரமா 7 நிமிஷமா நமக்கு தெரியாது. அதனால பிரபுபாதர் சொல்றார், நம்ம பரீட்சித் மகாராஜை விட அதிக ஆவல் நமக்கு இருக்கணுமா பாகவதம் கேட்கறதுல. இப்ப நம்ம படிக்கணும். நம்ம பாகவதம் படிக்கணும். பாகவதம் படிக்கிறதுல ஐயோ 5 வருஷம் 10 வருஷமா இஸ்லாம்ல இருக்கேன். இன்னும் முதல் காண்டத்துல தானே இருக்கேன். 2 வருஷத்துக்கு ஒருக்கே நான் பாகவதம் முடிச்சிடணுமே. குறைந்தபட்சம் நாங்க வந்து ஒரு அத்தியாயம் ஒரு நாளைக்கு படிங்கன்னு சொல்லுவோம். குறைந்தபட்சம். அப்ப அந்த வகையில நீங்க படிச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2 வருஷத்துலயே நீங்க வந்து பாகவதம் முடிப்பீங்க. ஒரு வருஷத்துல ஆக்சுவலா முடிக்கலாம். ஏன்னா 335 அத்தியாயம் தான். சோ எப்படியோ நம்ம வந்து இந்த பாகவத ஆவல்ல வரணும். சோ பிரபுபாதர் சொல்றார், பரீட்சித்து மகாராஜை விட நமக்கு ஆவல் அதிகமா இருக்கணும். ஏன்னா நமக்கு 7 மணி நேரமா 7 நிமிஷமான்னு தெரியாது. ஆனா நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு 7 கோடி வருஷம் இருக்கு அப்படின்னு. பிரபுபாதர் ரொம்ப நகையா பேசுறார். நகையா சொல்றார், ஆனா அவர் கனமா பேசுறார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன 7 கோடி வருஷம் வாழ போறீங்களா? 7 நிமிஷமான்னு நமக்கு தெரியாது. அதனால உடனே நீங்க எடுத்துக்கோங்க. பரீட்சித் மகாராஜை விட அதிக ஆவல் குறைக்கணும் அப்படின்றார். அப்போ தினசரி நிறைய பேர் இறந்து போறாங்கன்னா, அப்ப நமக்கு ஆவல் அவங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கணும் இல்லையா? எஸ், டக்குன்னு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் நாளைக்கே நம்மளுடைய அ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? டக்குன்னு இன்னைக்கே பாகவதம் கொடுத்துருவோம். இப்ப சில பேரு எப்பவுமே புத்தகணியம் பண்ணும்போது ஏதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்பாங்க. அவர் நாளைக்கே இறந்துருவார். நீங்க இன்னைக்கு பாகவதம் குடுத்தீங்கன்னா கூட என்ன இதுக்கு பிரயோஜனம்? அதான் நாளைக்கு இறந்துட்டாருலே. அப்ப நான் சொன்னேன், அவர் பாகவதம் வாங்கி இறந்தாருன்னா, அடுத்த பிறவி பிறக்கும் போதே பாகவதம் இருக்கக்கூடிய வீட்டுல பிறந்துருவாரு. போன பிறவியே அதான் வாங்கிட்டாரு இல்லையா? அது அடுத்த பிறவி அவருக்கு தொடரும். அதனால நீங்க ஒரி பண்ணாதீங்க. பாகவதம் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். மேபி அவர் பாகவதம் வாங்குனதுக்கு அப்புறம் அவருக்கு வரக்கூடிய மரணம் நின்னு போயிடும். நிறைய இடத்துல எங்களுக்கு நிறைய சங்கீர்த்தன ஸ்டோரி எல்லாம் வரும். அதுல ஒரு ஸ்டோரி வந்து ஒருத்தவங்க பாகவதத்தை எப்படியோ ஒரு பக்தர் குடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பாகவதத்தை எடுத்துட்டு போறாங்க. போற வழியில இது அமெரிக்கால நடந்த ஒரு உண்மையான சம்பவம். டிராவல் பண்ண போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஹைவேல டிராவல் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க கார். அதுல கார் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல கம்ப்ளீட்டா இதுல யாரும் பிழைக்கவே முடியாது. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் நசுங்கி சிதைங்கி இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்த அந்த 2 பேரு பாகத்தை வாங்கினவங்க ஒரு காயம் படாம தப்பிச்சிருக்காங்க. அந்த பாகதம் செட்டு அதுக்கும் ஒண்ணுமே ஆகல. இது உண்மை சம்பவம். ஏன்னா பாகதம் ப்ரொடெக்ட் பண்ணிருச்சு. மேபி நமக்கு ஏதாவது நடந்தா கூட இன்னும் இந்த பாகத விநியோகத்தினால அதுவும் ஸ்டாப் ஆயிடும். நம்ம பாகத விநியோகம் செய்யணும். சோ நாங்க இந்த பாகத விநியோகத்தை கிரகஸ்தர்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சில மெட்டீரியல்ஸ் தான் நம்ம செஞ்சோம். சோ பக்தர்ல இருந்து எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ்க்கு முடியாது. மேபி இப்பவே டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நான் ஜஸ்ட் சொல்றேன். இந்த விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் 108 ஐடியாஸ் டு டிஸ்ட்ரிபியூட் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கறது ஒரு இது தமிழ்லயே வந்துருச்சு. நாங்க இங்கிலீஷ்ல எழுதணும். இப்போ அது நாங்க தமிழ்ல, தெலுங்கு, மலையாளம் நடந்துட்டு இருக்கு. கன்னடத்துல இருக்கு, ஹிந்தில இருக்கு, மராட்டில இருக்கு. அதே போல பாகவத விநியோகத்தின் போது கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு 90 கேள்வி பதில் அதுவும் ஒரு புக் ஃபார்மேட்லயும் இருக்கு. அதெல்லாம் நாங்க ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நாங்க அதை சாஃப்ட் காப்பிலையும் வச்சிருவோம். எவ்வளவு நாளும் நீங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீங்களும் அதை வந்து படிச்சுக்கோங்க. நீங்களும் நமக்கு ஒரு 90 கேள்வி இருக்கு. நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் பாகத்தை கொடுக்க வேண்டும்? பகவத்கீதையே அவன்ட்டு இல்லையே, நான் பாகவதம் கொடுக்கலாமா? நமக்கே ஒரு கேள்வி இருக்கும்.
நானே படிச்சது இல்லையே, நான் அதை விநியோகம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 90 கேள்வி இருக்கு. இந்த கேள்வி பதிலுக்கு ஆன்சர்ஸ் அந்த ஒரு புக்லயே நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ அதையும் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணிருக்கோம். அதுவும் தமிழ்லயும் இருக்கு. சோ அதையும் நீங்க வந்து வாங்கி படிக்கலாம். அந்த 108 ஐடியாஸ்ல நாங்க ஒரு சில ஐடியாஸ் வந்து ஸ்பெசிபிக்கா நாங்க சொல்லுவோம். இது வந்து நிறைய வகையில இதை செய்யும் போது கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். பிரபுபாதர் வந்து நிறைய இடத்துல எப்படி புத்தக விநியோகம்ங்கிறது இந்த இயக்கம் வந்து நல்ல பரவுறதுக்கு உதவி செய்யுங்கிறத சொல்லியிருக்காரு. அதுலயும் பிரபுபாதர் வந்து இந்த என்சைக்ளோபீடியா பிரபுபாட புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி 1, 2ன்னு ஒரு வால்யூமா இருக்கும். சோ பிரபுபாதர் இந்த என்சைக்ளோபீடியா ஸ்டைல்ல புத்தக விநியோகம் பண்றது ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு போட்டிருக்காரு. சம்டைம் நிறைய பேர் டிவோட்டிஸ் சொல்லுவாங்க, பிரபு நீங்க ஒரு செட்டா நீங்க சொல்றீங்களே அப்படின்னு. இது வந்து உங்களுடைய புது கண்டுபிடிப்பா இல்ல பிரபுபாதர் சொல்லியிருக்காரு? பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் பிரபுபாதர் வந்து நான் இன்னைக்கு படிக்கும் போதெல்லாம் எப்படி பிரபுபாதர் புத்தக விநியோகம் இஸ்கான்ல நிறைய சேவைகள் இருந்தாலுமே அதுதான் போக்கஸ், அதுதான் முக்கிய தொழில், அதுதான் உண்மையான வெற்றி. எல்லா செயல்களும் கவனம் புத்தக விநியோகத்துக்கு வரணும், இதுதான் மையம், அப்படி எல்லாமே நம்ம பார்த்தோம். பிரபுபாதருடைய ஒரு கோட்ல இருந்து நம்ம கேள்விப்பட்டிருவோம். பிரபுபாதர் வந்து என்னுடைய விருப்பம் உலகத்துல உள்ள ஒவ்வொரு ஜென்டில்மேனும் பாகதம் சைத்தன்ய சரிதாமிருத செட் அவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் இருக்கு. பட் அந்த ஒரு கோட் வர்ற முன்னாடி பிரபுபாதர் இருந்து ஆரம்பத்தை போடுறாரு அந்த லெட்டர்ல. ஒரு டிவோட்டி கேட்டிருக்காரு அந்த மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியானா ஒரு செட்டா கொடுக்குறது. முதல் காண்டம் ஒவ்வொன்று நீங்க அந்த பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கான்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு செட்டா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு செட்டா கொடுக்கறத வைத்து பிரபுபாதருக்கு ஒரு ஒரு லெட்டர் போட்டிருப்பாரு. இது இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரபுபாதர் அப்படின்னு. அப்ப பிரபுபாதர் சொல்லுவார், உன்னுடைய இந்த என்சைக்ளோபீடியா ஸ்டைல்ல நீ வந்து புக்ஸ் செட்டா கொடுக்குறதுன்னு சொல்றியே, இது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒண்ணு அப்படின்னு அதுல அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவர் அதுல சொல்றார், இப்படிப்பட்ட அந்த புத்தக விநியோகம் மிகப்பெரிய புத்தக புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நம்மளுடைய பிற புத்தக விநியோகத்தை விட இது ஒரு சிறந்த ஒரு புரட்சி ஏற்படுத்தும்னு சொல்லி அந்த செட்ல கொடுக்கறதையும் பிரபுபாதர் வந்து பேசியிருக்காரு. அது நாங்க அந்த கோட் எல்லாம் அந்த 108 ஐடியாஸ் சொன்னேன் இல்லையா, அதுலயும் வந்து அதை போட்டிருக்கோம். ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் பிரபுபாதர் பாகவத விநியோகத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு. சோ அந்த 108 ஐடியாஸ்ல ஒரு ஸ்பெசிபிக்கான சில ஐடியாஸ் மட்டும் நான் சொல்றேன். கிரகஸ்தர்கள் ஸ்பெசிபிக்கா அதை செய்யறது, அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் டெம்பிள் கோவிலுக்கு பாரமா இல்லாம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இத பக்தர்கள் சீரியஸா எடுக்கணும். நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா பக்தர்கள் சீரியஸ் ஆறாங்க. இன்னும் அவங்க முழிச்சுக்கணும், இன்னும் அவங்க வந்து சீரியஸ் நிறைய ஓடி நிறைய பேர் பேசிட்டே இருக்கும். இது ரொம்ப இதே ஒரு புரட்சியா தெரியலாம். புத்தகங்களுக்கான ஒரு புரட்சியில குறைந்தபட்சம் ஒரு டசன் பாகவத டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒவ்வொரு பக்தரும் குறைந்தபட்சம் 1 டசன் செட்டு வீட்டுல வச்சுக்கணும். இது வந்து நாங்க ரொம்ப மாதம் முன்னாடியே பக்தி கஷ்டம் கேட்டிருப்போம். மகாராஜ் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உங்க வீடு முழுக்க பிரபுபாத புத்தகங்கள் பாக்ஸா தான் இருக்கணுமா. எல்லாம் பல செட்டு நமக்கு என்ன ஒரு 20-30 வீடு அப்படின்னா அதுல சொல்றாரு, உங்க வீடு முழுக்க பிரபுபாத புத்தகம் கூட கொஞ்சம் செட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சம்டைம்ஸ் இவ்வளவு இருக்கு நமக்கு தூக்கம் கூட வராது. இவ்வளவு செட்டை நான் விநியோகம் பண்ணுமா அப்படின்னு. நல்லது தானே. பிரபுபாதர் இன்ஃபேக்ட் இந்த ஒரு கோட் வச்சுக்கோங்க. பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணருக்காக நம்ம ஆங்ஸைட்டி எடுத்துக்கணும். கிருஷ்ண ஆங்ஸைட்டிங்கிறார். ஆங்ஸைட்டி அப்படின்னா ஏக்கம். ஏக்கம் கிருஷ்ண ஆங்ஸைட்டிங்கிறார். கிருஷ்ண ஏக்கம். புத்தக விநியோகங்கிறது கிருஷ்ண ஏக்கமா. கிருஷ்ண ஏக்கம். ஓ எனக்கு ஐயோ அந்த புத்தகம் கொடுக்கலையே,
ஐயோ நான் வந்து ஒரு 30 செட் வீட்டுல வச்சிருக்கேன், யார்கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்லி ஏங்குறது. இந்த ஏக்கம் நமக்கு வேணுங்கிறார். ஆன்மீக உலகத்துல எப்பவுமே பக்தர்கள் ஏங்கிட்டே இருக்காங்க. பிருந்தாவனம் போனா அதுதான் கதி. யசோதா மகாராணி எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம். ஐயோ என்னோட பையனை யாராவது ஒரு அசுரன் வந்து தாக்கிடுவானோ, அவனுக்கு வந்து நான் நல்லா வந்து இவ்வளவு சாப்பிட மாட்டேங்கிறானே, ஏன் என்னோட சாப்பாட்டு பக்கத்துல போய் திருடி சாப்பிட்டுட்டு இருக்கான் என்ன. அதெல்லாம் அவங்க ஒரு ஏக்கத்திலேயே இருக்காங்க. அதே போல நந்த மகாராஜுக்கும் தன்னோட பையனை பாதுகாக்கணுங்கிற ஒரு ஏக்கம், கோபியர்களுக்கு கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற ஏக்கம். கிருஷ்ண பக்தினாலே ஒரு ஏக்கத்துல இருக்கிறதா. சோ நமக்கு பிராக்டிக்கலான ஒரு ஏக்கம் பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. புத்தக விநியோகம். ஐயோ புத்தக விநியோகம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கணும். அப்ப நான் வீடு முழுக்க செட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புத்தக விநியோகம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டே இருக்கும். பிரம்மச்சாரிக்கு அது பிரம்மச்சாரி கோயில்ல இருக்காரு. அதனால அவருக்கு என்ன, அவர் கோயில்ல இருக்கிற செட்டை காலி பண்றது அவரோட வேலை. ஆனா நீங்க கிரகஸ்தரலா இருக்கீங்க. நம்ம நல்லா நல்லா இந்த காலத்துல என்ன எல்லாருக்கும் என்ன சம்பளம்? எல்லாரும் குறைந்தபட்சம் நல்ல சம்பளம் இருக்கு இந்த காலத்துல எல்லாம். அதனால ஒரு ஒரு ரூ. 1,00,000 ரூ. 1,00,000 ஒரு 12 செட்டு இப்ப தமிழ் செட்டு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 13 செட்டு 14 செட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஒரு ரூ. 1,00,000 கிருஷ்ணருக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ண இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சம்டைம் எல்லாருக்கும் என்னது ரூ. 1,00,000 அப்படின்னு. ரூ. 1,00,000 அப்படிங்கிறது ஒண்ணும் நம்ம டொனேஷனா கொடுக்கல. நீங்க டொனேஷனா கொடுங்கன்னு சொன்னா அதானே. அது கூட நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. தாராளமா 1,00,000 15 டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி தான் இருக்கணும். பட் இது டொனேஷன் கூட கிடையாது. ரூ. 1,00,000 ஒர்த்து உங்களுக்கு செட் வந்துட போகுது. 15 செட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். பேருக்கு ஒரு 10 செட்டோ 12 செட்டோ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை விநியோகம் மறுபடியும் 1,00,000 கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்ப மறுபடியும் இன்னொரு 15 செட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பக்தர்கள் கிருஷ்ணருடைய புத்தகத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு கோட் வச்சிருக்கோம். அதுலயும் ஒரு கோட் பிரபுபாதர் இருந்து இன்வெஸ்ட் இன் புக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது பொதுவா ஒரு டிடிடிக்கு இதுக்கு சொல்லியிருக்கலாம். பட் பக்தர்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே நான் நான் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நானும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். என்னுடைய பையனுக்கு சேர்த்து வைக்கிறேன். நான் ஏன் கிருஷ்ணருக்காக இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணருக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். கிருஷ்ணரை வீட்டுக்கு கூட்டு நாங்க பாகதமே கிருஷ்ணர்னு சொல்றோம். வீட்டுல அப்கோர்ஸ் நீங்க பாகதம் வச்சுக்கலாம். நிறைய வச்சுக்கோங்க. நிறைய செட் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் அதிகமான உங்களுக்கு கருணை கொடுப்பார். எத்தனை செட் எடுக்கிறீங்களோ அத்தனைங்க அதிகமான ஒரு கருணை உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமா உங்களுக்கு ஒரு உந்துதல் வரும். நான் செய்யணும், நான் இதை செய்யணும், நான் இதை செய்யணும் அப்படின்னு. சோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் பாலிசியே என்ன அப்படின்னா, அது இல்லாமலும் செய்யலாம். மேபி என்னால அவ்வளவு எடுக்க முடியாது. 5 செட் 6 செட் எடுத்துக்கிறேன். இல்ல ப்ரோ நான் ஆரம்பத்துல வரேன். ஏதோ 3 செட் எடுத்துக்கிறேன். இல்ல ஒரு செட் எடுத்துட்டு போறேன். ஒரு செட் எடுத்துட்டு போனா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்காது. நிறைய வாங்கினாதான் நிறைய வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஒண்ணுதான் எடுத்தீங்க அப்படின்னா வருஷம் முழுக்க வச்சுட்டு இருப்போம். 12 செட் எடுத்தீங்கன்னா ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லியாவது நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பட் ஏதோ ஒண்ணு நீங்க ஆரம்பிங்க. நம்மளோட விருப்பம் நீங்க நிறைய வைத்துக்கொள்ளணும். கோவில்ல ஏன்னா நீங்க நம்ம கோயிலுக்கு பாரமா இருக்க வேணாம். இப்போ 50 கிரகஸ்தர் இருக்காங்க. நான் கோவில்ல இருந்து எனக்கு ஒரு 12 செட் கொடுங்க பிரபு அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி வச்சுக்கிடுவீங்க. ஆனா கோயில்ல உங்களுக்கு பாரமா இருக்குமே நீங்க உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னா. அதனால கோயிலுக்கு பாரம் கொடுக்க வேணாம். ஒவ்வொரு பக்தரும் ஒரு 10 செட்டு நீங்க ஆர்டர் கோயிலுக்கு பேமெண்டோட கொடுத்துருங்க. கோவிலுக்கு பாரம் வேண்டாம். நீங்க பாரத்தை எடுத்துக்கோங்க. கிருஷ்ணருக்கு நீங்க பாரம் எடுத்துக்கோங்க. நம்ம கோயில் தலைவர் நந்தபுத்திர பிரபு அவரு இந்த கோயிலை ரன் பண்றதுக்கு எவ்வளவு பாரத்தை எடுத்திருக்காரு. நீங்க அட்லீஸ்ட் புத்தகத்தை விநியோகம் பண்றதுக்கு ஒரு பாரம் எடுங்க நீங்க. அட்லீஸ்ட் இந்த புத்தக விநியோகம் பண்ணாலே நான் நிறைய கோட் வாசிக்கல. சொல்றார் புத்தக விநியோகம் பண்ணாலே நமக்கு கோவில்ல பினான்சியல் ப்ராப்ளம் கூட இருக்காது. நம்ம புத்தக விநியோகம் பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய பேரு பக்தர்கள் கிடைச்சிருவாங்க. இப்ப புத்தக விநியோகம்னா என்ன சும்மா நம்ம ஏதோ சேல்ஸ்மேன் மாதிரி மட்டும் கிடையாது. அது மூலமா பக்தர்கள் உருவாக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு செட்டா அவர் எந்த அளவு இன்னும் ஒரு அதிகமா இப்ப கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. 300 ரூபாய் கொடுத்தவரு இப்போ 8,000 9,000 கொடுத்து பாகம் செட்டு வாங்குறாருன்னா அப்போ அவர் வந்து ஒண்ணு இப்ப நிறைய கொடுத்துருக்கேன் அதுல என்ன இருக்குன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சுவாரு. 300 இப்ப நம்ம திருப்பதியில பாக்குறோம் சம்டைம்ஸ் இல்ல வெளியில கூட நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஐயோ ஏதோ ஒரு சாது வந்துட்டாருங்க சரி ஓகே 300 தானே கொடுத்து வாங்கிடுவாரு. ஆனா 9,000னா கொஞ்சம் யோசிப்பாரு. 9,000னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு அது என்ன புத்தகம். வெறுமனே 300 சும்மா டொனேஷன் கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆர்வத்தை ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு. இந்த படிங்க இது இப்படிப்பட்ட புத்தகம். அதான் நீங்களும் படிக்கணும். அது படிச்சீங்கன்னா உங்களால சொல்ல முடியும் அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. சோ கொஞ்சம் அவங்களுக்கும் கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் இதை படிக்கிறதுல. இல்ல அதை யூஸ் பண்றதுல. புரோபாதர் சொல்லுவார். புரோபாதர் எந்த புத்தகம் வாங்கினாலுமே சரி நம்ம சொல்லலாம். சரி ஓகே இந்த பசங்க ஏதோ புக்கு கொடுத்துட்டாங்க. அதுல அத பிரயோஜனம் பண்ணணுங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
சரி நம்ம இத காசு கொடுத்து வாங்கிட்டோம். அத பயன்படுத்திடுவோம். இல்லாட்டினா ஐயோ நமக்கு நஷ்டமாச்சுன்னு. சோ நம்ம எதுவுமே நஷ்டமாக வேணாம்னு எல்லாரும் நெனைப்பாங்க. அதனால படிக்கணும் அப்படிங்கிறது படிச்சோம்னா ஓகே நான் அத பயன்படுத்திட்டேன்ப்பா அந்த புக்க. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது எஸ்பெஷலி ரூ. 9,000 குடுத்து ஒரு செட் வாங்குறாங்கன்னா, அத பயன்படுத்துவாங்க. அதிகமா எதிர்பார்க்கலாம் அது நடக்கும் அப்படின்னு. சோ அதற்கான ஒரு முயற்சி அது அந்த கோயிலுக்கு பாரமா இருக்க வேணாம்னால, கிரகஸ்தர்கள் நீங்களே அத இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளவு நம்ம படிக்கிறதுக்கு ரூ. 10,00,000 ரூ. 20,00,000 செலவு பண்ணுவோம். எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். கிருஷ்ணா தான் நம்ம குழந்தை. ஆனா அது வந்து வெறுமே லிப் சர்வீஸா இருக்கக்கூடாது. கிருஷ்ணா தாங்க என் பையன், கிருஷ்ணா தான் என் செல்லம், அவர் தான் என்னோட புத்து அப்படின்னு சொல்லி வாயில மட்டும் சொல்லிக்கிட்டு, அத பிராக்டிகல் சேவைக்கு நம்ம கொண்டு வராம இருந்தோம்னா, அப்ப அது எப்படி? அதனாலதான் பிரபுபாத் சொல்றாரு, லிப் சேவை செய்யக்கூடாதுங்கிறாரு. வாயில சேவை பண்ணாத, பிராக்டிகலா சேவை செய்யுங்க. இங்க பாரு காலையில என்ன பார்த்தோம்? கிரியாசு யக்த சரணாரவிந்தயோர். கிருஷ்ணருக்காக கடினமா உழைக்கணுமா? இப்போ உங்க குழந்தை படிக்கிறான் அப்படின்னா எப்படி கடினமா உழைக்கிறீங்க? இப்ப கிரகஸ்தர்கள் தான் நீங்க எல்லாம். கடினமா உழைக்கிறது யாருக்காக? தன்னோட வயித்தை நிரப்புறதுக்காகவும், தன் உடலை பார்த்துக்கிறதுக்காகவும், தன்னோட குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காகவும், தன்னுடைய சமுதாய மத்தியில நான் இந்த நிலையில இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவும் தான் உழைக்கிறோமே தவிர, கிருஷ்ணருக்காக ஏன் உழைச்சிட்டு இருக்கோம்? அப்படின்னு யோசிக்கணும். நம்ம கிருஷ்ணருக்காக கடினமா உழைக்கணும். நமக்காக கடினமா உழைச்சுக்கிட்டு நானும் பக்தன் எப்படி சொல்ல முடியும்? கிருஷ்ணருக்காக கடினமா உழைக்கும் போது நீங்க கிருஷ்ண பக்தர். அர்ஜுனன் கிருஷ்ணருக்காக கடினமா உழைச்சான். கிருஷ்ணருக்காக ஆஹ் தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தான். கிருஷ்ணருக்காக தன்னோட சொந்தக்காரர்களை கொல்லவும் தயாரா போயிட்டான். கொன்னா ஆக்சுவலி சொல்ல போனா அர்ஜுனர் கொன்னார் இல்லையா? பாண்டவர்கள் இந்த பக்கம் இருந்தாங்க, கௌரவர்கள் அந்த பக்கம். அவங்க எல்லாம் யாரு? சகோதரர்கள் தானே. உறவினர்கள் வந்து கிருஷ்ணா இவங்க என்னோட உறவினர்கள், என்னுடைய பிதாமகர், என்னுடைய குரு. நான் இவங்களெல்லாம் எப்படி நான் கொல்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆனா கிருஷ்ணர் வந்து எனக்கு நீ அவங்கள கொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றார். கிருஷ்ணர் கரிஷே வச்சனம் தவா அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறேன்னு சொல்லி செஞ்சானா இல்லையா? பகவத கேட்டதுக்கு அப்புறம் செஞ்சானா இல்லையா? அப்போ அது பக்தி. கிருஷ்ணருக்காக எதனாலும் செய்யணும். அப்ப நம்ம கடின உழைப்பு, கிருஷ்ணர் கட்டளையை நிறைவேற்றணுங்கிற அந்த முயற்சி, இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம கிருஷ்ண பக்தர்கள். அதுல நம்ம ஒண்ணும் இப்போ நீங்க ஒரு நன்கொடையா நந்தபுத்தூர்ட்ட 1,00,000 கொடுங்க கூட சொல்லவே இல்லையே. உங்களுடைய கோயில் தலைவர்கள்ட்டயோ, இல்ல நீங்க எந்த சென்டர் கீழ இருக்கீங்களோ, அந்த தலைவர்கள் கிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் குடுத்து நீங்க செட் வாங்கிக்கோங்கிறேன் நான். ஒரு 10 செட் வாங்குனீங்கன்னா மேபி 80,000 சம்திங் ஏதோ வரப்போகுது. நான் சொல்றது மினிமம் ஒரு 10, 12 1 டஜன் செட். அது வேணா 1,00,000 கணக்குன்னு சொல்லி இந்த காலத்துக்கு வருது. அப்போ குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஒண்ணு வைத்துக் கொண்டாதான் நமக்கு வந்து அதை விநியோகம் பண்ணணும் அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். இத்தனை செட் வீட்டுல கிரகஸ்தல் வச்சுக்கணும். 2வது யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ். இந்த ஸ்லோகம் தான். பாக்குறவங்க எல்லாம் பேசணும். செட்டு சம்டைம்ஸ் சில பேருக்கு செட்டு கூட வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு செட்டோ 2 செட்டோ. ஆனா பேசாமலே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? பேசணும். அதுவும் செய்யணும். இதெல்லாம் கிரகஸ்தர்களுக்கு கடமை. கிரகஸ்தர்கள்னா நான் வீட்ல இருந்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் கிடையாது. வீட்ல இருந்து எப்படி பிரச்சாரம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய வேலை. பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை என்ன போடுறார்? ஒவ்வொரு இல்லத்தரசர்களுடைய கடமை அப்படின்னு போடுறார். என்ன கடமையா? பகவத்கீதை பாகவதம் பிரச்சாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு போடுறார். பிரச்சாரம்னா புத்தக விநியோகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுல பகவத்கீதை பாகவதம் 2மே வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் செய்யணும். கிரகஸ்தர் இது செய்யணும். அப்படி இது நம்ம செய்யல அப்படின்னா நம்ம கிரகஸ்தர்கள் கிடையாது, கிரகமேதிகள். பாகவதத்துல கிரகமேதினா வேற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. புலனின்பத்துக்காக இல்லத்தரசியா இருக்கிறது, இல்லத்தரசனா இருக்கிறதுங்கிறது கிரகமேதி. கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக ஒரு கல்யாணத்தை ஈடுபட்டு அதன் மூலமா தன்னுக்கு கிடைக்கக்கூடிய சம்பந்தங்களையோ சொந்தங்களையோ கிருஷ்ண பக்தி கொண்டு வந்து விடுவித்து ஊருக்குள்ள உள்ள சமுதாயத்தின் காப்பாத்துறதுக்காக பிறர்களுக்காக வாழக்கூடியதும் கிரகஸ்தருடைய தர்மம். இதுதான் கிரகஸ்த ஆசிரமம். அதையும் நம்ம செய்யணும். இவ்வளவு விஷயங்கள் செய்யணும். அதனாலதான் யாரை தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஷ். நம்மளுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய மோட்டோ அப்படின்னா இதுதான். யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஷ். யார பாக்குறீங்களோ அவங்ககிட்ட பேசணும். கிருஷ்ண உபதேஷ், அது பகவத்கீதை பாகவதம். 2யும் நம்ம வந்து செய்யணும். அதுக்குதான் நம்ம இருக்கோம். ரொம்ப நாளா பகவத்கீதை பேசியாச்சு. ஊர் உலகத்துக்கு பகவத்கீதை தெரிஞ்சு போச்சு. பாகவதம்னா தெரியல. அதனால இனிமேல் பேச ஆரம்பிங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார், யாரேக்கோ தாரேக்கோ கிருஷ்ண உபதேஷ். கிருஷ்ண உபதேஷ்னா பகவத்கீதையும் பாகவதமும். கிருஷ்ண உபதேசம் வரக்கூடிய பகவத்கீதை 700 ஸ்லோகம் தான். ஆனா கிருஷ்ணர் பற்றியான லீலைகள் அடங்கிய உபதேசமான பாகவதம் 18,000 ஸ்லோகம். அப்ப கிருஷ்ண உபதேஷ் அப்படின்னா அதுல 95% பாகவதம்
அப்படிங்கிறத பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உபதேசத்துல பகவத்கீதை பாகவதம் ஸ்லோகங்கள் கணக்குல பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபுவுடைய கிருஷ்ண உபதேசம் சொல்லக்கூடியதுல 95% வந்து பாகவதம் வருது. நம்ம எந்த அளவுக்கு அப்போ பாகவதத்தை இன்னும் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார், யாருக்கோ கிருஷ்ண உபதேஷ், அதுல 5% பகவத்கீதை. அந்த பகவத்கீதைக்கு நம்ம நல்ல பிரம்மாண்டமா நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணலன்னா கூட பகவத்கீதைக்கு வைஷ்ணவர்கள் பிரச்சாரம் பண்ணனா கூட மாயாவதிகள் பிரச்சாரம் பண்றாங்க, கர்மகாண்டிகள் பிரச்சாரம் பண்றாங்க, நாட்டு தலைவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க, நாஸ்திகர்கள் கூட பகவத்கீதைக்கு பிரச்சாரம் பண்றாங்க. இல்ல பகவத்கீதையிலிருந்து ஒரு ஒரு குரு, ஒரு டீச்சர், ஒரு ஸ்டூடெண்ட், இல்ல ஒரு ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு மருத்துவம் கொடுக்குறான், இல்லைன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு பகவத்கீதை வந்து பேசத்தான் செய்யறாங்க. பக்தர்கள் நீங்க பேசினா கூட சொல்லும், எனக்கு என்னமோ நம்ம பிரச்சாரம் பண்ணி பகவத்கீதையை பெருசா அது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து இருந்திருக்கு. நம்ம ஒரு வகையில பகவத்கீதை உண்மையுறுதியில நல்லா பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். ஆனா பாகவதன் பக்தர்கள் தான் எடுத்து பிரச்சாரம் பண்ணணும். மத்த யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மாயாவதிகளே தலைவரான பாகவதத்தை தொடவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் பாகவதத்தை வந்து நான் எனக்கு தப்பா பேசவே முடியாது, வாய்ப்பே இல்லை. பகவத்கீதையாவது இங்க அங்கன்னு ஏதோ நான் மாத்தி மாத்தி ஏதோ சொல்லி கூடர்களை ஏமாத்திட்டேன். நான் பாகவதத்தை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவர் பாகவதத்தை தொடவே இல்லை. அப்ப பாகவதத்தை எடுத்து பேசணும் அப்படின்னா நம்ம தான் செய்ய முடியும். நம்ம எடுத்து செய்யணும். அதனால யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ். குறைந்தபட்சம் இத்தனை செட்டு வச்சுக்கோங்க. யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ். இது நம்ம செய்யணும். இந்த ரெண்டும் பிரதானமா நம்ம செய்தாலே ஏறக்கூடிய நம்மளுடைய பாகவத பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும். இதுக்கு இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், அதை எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு. அதுக்கெல்லாம் நிறைய நாங்க பக்தர்களும் அதுக்கு டிப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுல ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, எப்படி யாரே தேக்கோ தாரேக்கோ கிருஷ்ணோபதேஷ் பண்ணலாம்னா, நாங்க ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு போஸ்டர் செஞ்சிருக்கோம் பாகவதத்துடைய புகழை பரப்புறதுக்காகவே. அதுல ஒரு போஸ்டர் பத்ம புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், பாரதே மானவ ஜென்ம பிராபிய பாகவதம் நாயக சூத்தம் பாப்பம் பரிதனைர் ஆத்ம கதக தூத்தை கிருத்தக. பாரதத்தில் பிறந்த ஒருத்தன் வீட்டில் பாகவதத்தை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்துல ஒரு ஸ்லோகம். பத்ம புராணத்துல பாகவதோட புகழ் வருது. நீ பாரதத்துல பிறந்து பாகவதம் இல்லையா, நீ என்ன வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க, தற்கொலை தான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி சொல்லுது. அதெல்லாம் நாங்க ஒரு இந்தியா மேப் போட்டு, இது ஒரு பாரதம், நீங்க எல்லாம் இந்தியர்களா இருக்கீங்க, நீங்க பாகவதம் உங்க வீட்டுல இல்லைன்னா நீங்க எல்லாம் என்ன இந்தியர்கள். இந்தியால இருந்து ஒரு நாய் கூட தான் இந்தியாவை பிறந்திருக்கு. ஆனா நீங்க மனிதர்களா பிறந்திருக்கீங்கன்னா அப்போ மேட் இன் இந்தியா, இப்பெல்லாம் மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா ரொம்ப பிரபலமாயிட்டே வருது. இந்தியாவில் உற்பத்தியான ஒரு பொருள் என்னதை உற்பத்தி பண்ணாங்கன்னா, இந்த போன் இந்தியால செஞ்சது, இந்தியாலயும் நிறைய பிராண்ட் வந்துருச்சு. இந்த டூ வீலர் இந்தியால செய்தது, இந்த டிவி இந்தியால செய்தது. ஃபைனலி டிவியோ டூ வீலரோ போனோ ஐடியோ எதுவுமே இந்தியால செஞ்சது கிடையாது. வெளிநாட்டுல செஞ்சு அதை இங்க கொண்டு வந்து இங்கேயும் அதை புதுசா செஞ்சு மறுபடியும் விற்கிறாங்க. இதெல்லாம் மேட் இன் இந்தியா கிடையாது. மேட் இன் இந்தியானா பகவத்கீதை பாகவதம் தான். இது மேட் இன் இந்தியா. இதை போய் நம்ம விநியோகம் பண்ணணும். எல்லாரும் நான் ஒரு பிரான்சைசி எடுத்திருக்கேன், நான் ஒரு ஏஜென்சி எடுத்தேன், ஒரு மொபைல் ஷாப் ஏஜென்சி எடுத்தேன், நான் ஒரு டூ வீலர் ஏஜென்சி எடுத்துட்டேன், நான் ஒரு கடை வச்சிருக்கேன், சூப்பர் மார்க்கெட்டு, ட்ரெஸ், இது எல்லாமே கிடைக்குது. எல்லாம் மேற்கத்திய நாட்டு பொருளை வந்து நம்ம இங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவோட பொருள் பகவத்கீதை பாகவதம். இதுதான் ரியல் மேட் இன் இந்தியா. இந்த மேட் இன் இந்தியா ப்ராடக்டை நம்ம வந்து விநியோகம் பண்றது முக்கியம். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி, நீங்க இந்தியாவில பிறந்து பாகவதம் இல்லைன்னா தற்கொலை பண்ணி கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டர் நாங்க எங்க ஸ்டேட்டஸ்ல போடுவோம். இந்த மாதிரி ஒரு நிறைய போஸ்டர் இருக்கு, நிறைய சொல்லலாம். பாகவதத்துல இப்ப சனாதன தர்மம்கான அடிப்படை பாகவதம் தான். பகவத்கீதைங்கிறது சனாதன தர்மத்துக்கான ஆரம்ப புத்தகம், பாகவதம் தான் முழுமையான புத்தகம். இப்ப சனாதன தர்மம் ஹிந்து மதம்னு சொல்றோமே, நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுறோம், முக்கியத்துவம்லாம் எங்க இருக்கு? இப்ப ரீசெண்டா தீபாவளி வந்துட்டு போச்சு, என்ன காரணம் உங்களுக்கு தெரியல? அது பாருங்க, பாகவதத்துல 10வது காண்டத்துல கிருஷ்ணர் நரகாசுர வதம் செஞ்சார், அதனாலதான் தீபாவளி கொண்டாடுறோம். அதெல்லாம் எங்க இருக்கு? பாகவதத்துல இருக்கு. நம்ம கிருஷ்ணர் இருந்து ராம அவதாரத்துல ராவணனை வெற்றி கொண்டது விஜயதசமியா கொண்டாடுறோம்.
அந்த ராமர் மறுபடியும் அயோத்தியாக்குள்ள நுழைஞ்சது தீபாவளி. அதனாலதான் அயோத்தியவாசிகள்லாம் தீபம் ஏற்றி தீபாவளி கொண்டாடினார்கள். அதோட முக்கியத்துவம் பாகவதத்துல 9வது காண்டத்துல வருது. நம்ம ஓணம் கொண்டாடுறோம். அதுல பலி சக்கரவர்த்தி கிட்ட பகவான் வந்து 3 அடி நிலம் கேட்க போனார். அது எங்க வருது? 8வது காண்டம் பாகவதத்துல வருது. அதே போலதான் நம்ம கும்பமேளா கொண்டாடுறோம். பார்க்கடையில கிடைந்தப்போ அமிர்தம் கிடைச்சிச்சு. அந்த கும்பத்துல உள்ள அமிர்தத்தை வந்து அசுரர்கள்லாம் எடுத்துட்டு ஓடுனாங்க. அப்புறம் பகவான் எப்படி அதை கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு சரித்திரம் வருது. அதுல உள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு டிராப் இங்க ஒண்ணு விழுந்தது. அது ஒரு கும்பமேளமா பெருசா கொண்டாடுறோம். அதற்கான அடிப்படை விஷயங்கள் எங்க இருக்கு? பாரதத்துல இருக்கு. அப்போ சனாதன தர்மத்துல சொல்லக்கூடிய திருவிழாக்களுக்கான முக்கியத்துவம், சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்துக்கான விளக்கங்கள், பகவானை பத்தி நீங்க தசவதாரம்னு சொல்றோம். ராமகிருஷ்ண நரசிம்மவராக கூர்ம மத்ஸ்ய கல்கி பரசுராம பலராம புத்த அவதாரம் இதெல்லாம் எங்க இருக்கு? பாகவதத்துல இருக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்களும் பாகவதத்துல உள்ள விஷயம்னு சொல்லியே நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். அப்போ சனாதன தர்மத்துக்கான முழுமையான புத்தகம்னா ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை ஆரம்ப புத்தகம். அப்போ நீங்க ஹிந்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு ஹிந்துக்களுக்கான முக்கியமான புத்தகமான பாகவதம் இல்லைன்னா நம்ம எப்படி ஹிந்துக்கள்னு சொல்லிக்கலாம் அப்படின்லாம் நீங்க பிரச்சாரம் பண்ணணும். அதற்காக நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க செஞ்சு வச்சு இப்படிலாம் நீங்க பாகவதத்தை விநியோகம் பண்ணலாம். அதையும் தாண்டி எப்படி பாகவதம் சாக்ஷாத் கிருஷ்ணர், இன்ஃபேக்ட் சனாதன தர்மம்னா கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லி பாகவதத்துல 4வது காண்டத்துல பிரபுபாதர் வேதவியாசருடைய மகாபாரதம் எடுத்து காட்டுறார். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், கிருஷ்ணரை அறிந்து கொள்வதே சனாதன தர்மம்னு சொல்லி வேதவியாசரே அதற்கு விளக்கம். சனாதனம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. கிருஷ்ணரை அறிந்து கொண்டதே சனாதன தர்மம்னு பண்டித்தவர்கள் சொல்கிறார்கள்னு வேதவியாசர் பாகவதத்தில் எழுதுறார். அப்போ சனாதன தர்மத்துக்கான முழுமையான விளக்கமும் பாகவதத்துல இருக்கு. அப்போ நம்ம எல்லா பாகவத விநியோகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா ஈஸியா பண்ணலாம். நம்ம ஆசைப்படுறதே இல்லை. இல்ல அது 8,000, 7,000, 9,000 ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கெல்லாம் பதில் அதுல வச்சிருக்கோம். நான் ஒரு புக் சொன்னேன் இல்லையா, 90 கேள்வி பதிகள். அதுல எல்லாம் இதுக்கு பதில் இருக்கு. பாகவதம் எல்லாம் காஸ்ட்லி. 8,000 ரொம்ப காஸ்ட்லி. 9,000 சொல்றீங்க ஒரு செட்டு, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. டிவி காஸ்ட்லியா, பாகவதம் காஸ்ட்லியா? கம்ப்யூட்டர் காஸ்ட்லியா, பாகவதம் காஸ்ட்லியா? பாகவதம் காஸ்ட்லியா, ஸ்மார்ட் போன் காஸ்ட்லியா? பாகவதம் காஸ்ட்லியா, இல்ல உங்களுக்கு மிக்சி கிரைண்டரு, இல்ல ஃப்ரிட்ஜ் காஸ்ட்லியா, இல்ல வாஷிங் மிஷின் காஸ்ட்லியா, பாகவதம் காஸ்ட்லியா? பாகவதம் காஸ்ட்லி கிடையாது. இதுதான் காஸ்ட்லி. 2 வீலர் தான் காஸ்ட்லி, பாகவதம் காஸ்ட்லி இல்ல. 4 வீலர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை அதிகம். பாகவதம் விலை அதிகம் கிடையாது. எல்லாரும் வீட்டுல ஒரு வீடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, 40 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, அதுதான் காஸ்ட்லி. பாகவதம் காஸ்ட்லி கிடையாது. பாகவதம் வந்து இந்தியால இருந்து 75 கோடி ஸ்மார்ட் போன்ஸ் பயன்படுத்துறவங்க இருக்காங்க. போன் பயன்படுத்துறவங்க கிடையாது, ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறவங்க 75 கோடி இருக்காங்க. அந்த சீப்பஸ்ட் ஸ்மார்ட் போனை விட பாகவதம் சீப்பான பிரைஸ் தான். ஸ்மார்ட் போன்லாம் 25,000, 40,000, 50,000 போயிடுச்சு. அது ஒரு போன் கிடையாது, 2 போனு, 3 போனு. மாசம் மாசம் ரீசார்ஜுக்கு 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நீ போயிடும். அப்போ ஸ்மார்ட் போன் மட்டுமே வீட்டுல இருந்து 50,000 ரூபாய்க்கு குறைந்தபட்சம் எல்லாரும் சேர்ந்து வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு போன், அப்பாவுக்கு ஒரு போன், கணவருக்கு ஒண்ணு, மனைவிக்கு ஒண்ணு, குழந்தைக்கு ஒண்ணு, எத்தனை போன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு காஸ்ட்லி இல்லையா? வாழ்க்கையில ஒரு பெண் ஒரு சில்க் சேலை, அது என்ன சொல்லுவாங்க, பட்டு புடவையோட விலையை விட என்ன பாகவதம் வந்து காஸ்ட்லியா? பாகவதம் வந்து காஸ்ட்லியே கிடையாது. பாகவதம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாகவதம் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாரையும் நம்ம வாங்க வைக்க முடியும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் அதுதான் நம்ம சரி, அவங்க அப்படி அஞ்ஞானத்துல இருந்தா கூட நம்ம உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். இல்லைங்க அது காஸ்ட்லி கிடையாது, இதுதான் இது. நம்மளுடைய பிறப்பு இறப்பைய அறுக்க செய்யக்கூடிய புதும். நீங்க கோடிக்கணக்கான பிறவியா நீங்க சுத்தி 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 துன்பப்பட்டே இருக்கணும். அதற்கான நிவிருத்த ஸ்ரோத்ர மனோபிராமா அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி சொல்ற இந்த பிறப்பு இறப்பு சம்சார சக்கரத்தை அறுக்கக்கூடிய மருந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணர் பத்தியான லீலைகள் அப்படிங்கிறாரு. நமக்கு இந்த கொரோனா காலத்துல நமக்கு பிரச்சனை வந்தப்போ ஒரு ஊசி பண்ணும் அப்படின்னா 7,000, 8,000 கேட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் 2 லட்சம், 3 லட்சம் ரூபாய்க்குலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆனா வீணா போனவங்களையும் நம்ம பாக்குறோம். இந்த காலத்துல நமக்கு என்ன நோய்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10,000 ரூபாய், இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10,000 ரூபாய் பில்ல போடுறாங்க. தீர்வு கூட கிடையாது, இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு செலவு. அப்போ நமக்கு ஏகப்பட்ட நோய்கள் வருது. அதுக்கு நம்ம எத்தனை தடவை நம்மளும் பார்த்திருப்போம், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்.
ஆனா நமக்கு பிறப்பு இறப்பையே முற்றிலும் முழுக்கக்கூடிய இந்த பாகவதம் சம்சார சக்கரம்னு ஒரு பெரிய ஒரு சக்கரத்தை கடுக்கிறதுக்காகவும் இது உதவி செய்து உன்னதமான கிருஷ்ண பிரேமையை கொடுக்குது. அதுக்கு ஒரு 8000 ரூபாங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சீப் அது. பாகவதத்துக்கு விலை கிடையாது. அச்சிட்ட காசு தான் நான் பேசிட்டு இருக்கேன். பாகவதத்துக்கு விலை பேசணும் அப்படின்னா, நீங்க இந்திரலோகத்துல உள்ள செல்வத்தை எடுத்து வந்தாலுமே ஒரு வார்த்தை கூட கிடைக்காது உங்களுக்கு. பாகவதத்துக்கு விலை கிடையாது. அச்சிட்ட காசுக்கு தான் விலை. இந்திரனுக்கு கிடைக்கல. குவா கதா குவா சுதா. சுகதேவ கோசாமி சொல்லிட்டாரு. உனக்கு உன்னுடைய அமிர்தம் என்ன? என்னுடைய கதா பாகவத கதா எங்க இருக்கு? உன்னுடைய இந்திரலோகத்தையே கொடுத்தா கூட ஒரு வார்த்தை கிடைக்காதுங்கிறார் பாகவதத்துல. அப்படி இருக்கிறப்போ நம்ம பாகவதத்துக்கு விலை பேசலாம். அச்சிட்ட காசுக்கு விலை பேசணும். அது ரொம்ப சீப் தான் அது. சோ வாங்க வைக்கணும். இந்த மாதிரி பேசி 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 அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். நாங்க இவ்வளவு போஸ்டர் செஞ்சு வச்சு இந்த போஸ்டரை நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டுருவோம். இது எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டுருவோம். நாங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல போட்டு எங்க பக்தர்கள் அனுபவம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள்லாம் ஸ்டேட்டஸ பார்த்து அது என்ன புத்தகம் நானும் ஒண்ணு வாங்கிக்கிறேன். பேசக்கூட இல்ல. அந்த ஸ்டேட்டஸ பார்த்தே எனக்கும் அது வேணும். அழகா இருக்கே. எங்க கிடைக்குது? அப்படிலாம் நிறைய பேர் ஒரு 100 செட்டு மேல ஸ்டேட்டஸ்ல போட்டே நிறைய பக்தர்கள் விநியோகம் பண்ணியிருக்காங்க. அது செய்யணும். ரெகுலரா பண்ணாங்க. அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஒரு போஸ்டர் செஞ்சு வச்சிருக்கோம். அதுல ஆங்கிலத்துல இருக்கு. அது கொஞ்சம் தமிழ்ல சில இருக்கு. கொஞ்சம் இது மாதிரி தமிழ்லயும் வந்துட்டு இருக்கு. நமக்கு தான் 500 கணக்கான பெயிண்டிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் வைத்து ஒன்னொன்னுக்கும் எப்படி நம்ம பாகவதத்தை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ப்ரொமோஷன். பாகவத்கான ஒரு ப்ரொமோஷன். அப்புறம் அது ஒரு பாகவத்தோட டிஸ்ட்ரிபியூஷன்ல போய் அது முடியும். ஃபைனலி அந்த ஆத்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைக்கும். இந்த மாதிரி கிரகஸ்தர்கள் ஸ்பெசிபிக்கா நீங்க நிறைய பேரோட தொடர்புல இருப்பீங்க. பிரம்மச்சாரிகள் கூட உங்களுக்கு நிறைய பேர் அவங்க தொடர்புல வச்சுக்கிட மாட்டாங்க. அவங்க அந்த நபர்கிட்ட பேசுவாங்க, புக் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க போயிடுவாங்க. கிரகஸ்தர்கள் உங்க சூழ்நிலை காரணமா ஏகப்பட்ட பேர் ஐயோ என்ன அவங்க அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா, பையனுக்கு கல்யாணமா, ஏதோ வளகாப்பு வச்சிருக்காங்க. என் சொந்தக்காரங்க நான் வரலன்னா ஏதாவது ரொம்ப குதிப்பாங்க. நான் போய் என்ன சாப்பிட சொல்லுவாங்க. நான் என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு 1008 இது நம்ம அப்ப எவ்வளவு பேர் நம்ம தொடர்பு வச்சிருக்கோம். கிருஷ்ண பக்தி தொடர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க சம்பந்தத்தை அறுக்காமலே இன்னும் வச்சிருக்கோம். ஒரு வகையில நல்லதுதான். அவங்களுக்கு பாகவதம் கொடுக்கறதுக்காக அறுக்காம வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்படி பாகவதம் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க தொடர்பு வச்சு நம்ம என்ன பண்றது? பாகவதம் வாங்கிட்டாங்கன்னா சரி ஓகே நீ பாகவதம் வாங்கின அதனால ஓகே நீ இப்ப யாராவது நம்ம ஏதாவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீ பாகவதம் வாங்கிக்கோ, நான் இதுக்கு வர்றேன் அப்படின்னு நம்ம பேசணும். இந்த மாதிரி இப்படியோ அப்படியோ ஏனக்கேன பிரகாரேன மனகிருஷ்ண நிவேசித்த மாதிரி இப்படியோ அப்படியோ நம்ம பாகவத விநியோகம் பண்ணணும். எஸ்பெஷலி கிரகஸ்தர்கள் செய்யணும். நம்ம அதை செஞ்சே ஆக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி குரு பரம்பரையை திருப்தி பண்ண முடியும்? கிருஷ்ணர் எப்படி திருப்தி ஆவார்? நமக்கு இவ்வளவு விஷயங்கள் பிரபுபாதர் ஆணித்தரமா கொடுத்திருக்காரு. இது நம்மளோட கடமை. தயவு செஞ்சு இந்த புத்தக விநியோகத்தை சீரியஸா எடுத்துக்கோங்க. அதுல இந்த பாகவத விநியோகத்தை கிரகஸ்தர்கள் ரொம்ப தீவிரமா எடுத்துக்கோங்க. அதற்கான ஒரு உதவியா நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம பண்றோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சிருக்கோம். அதுல உலகத்துல உள்ள நிறைய பக்தர்கள் அவங்க எப்படி பாகவத விநியோகம் பண்றாங்கிறது அவங்க கதைகள்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பிளஸ் நாங்க நிறைய போஸ்டர்ஸ் செய்யறது எல்லாமே நிறைய மொழிகள்ல இருக்கிறதையும் அதுல எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எனிவே நான் இங்க உள்ள பக்தர்கள் மூலமா நமக்கு அட்லீஸ்ட் கிரிதார் இப்போ நம்ம நல்ல தெரிந்த ஒரு பக்தர். ஸோ இவங்க மூலமா நம்ம நிறைய இதை ஷேர் பண்றோம். அது மூலமா நீங்களும் அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ உங்களுடைய இந்த இஸ்கான் ஸ்ரீரங்கம் சமுதாயத்திலையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்துக்கொண்டு நான் இன்னைக்கு இவங்களோட பாகவதம் கொடுத்தேன், இதுதான் என்னுடைய சங்கீர்த்தன கதைன்னு நீங்க போடலாம். அதை இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு அவரும் இன்ஸ்பயர் ஆகி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி நம்ம இயக்கமே புத்த விநியோகத்தை வைத்துக் கொண்டுதான் கதைகள் பேசணும். மச்சித்த மர்கத பிராண போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாமித்யம் துஷ்யன் டீச்சர் அமன் டீச்சர். கிருஷ்ண பக்தர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பேசிதான் திருப்தி அடைவாங்க. நேத்து உங்க வீட்டுல என்ன சமைச்சீங்க? நேத்து உங்க வீட்டுக்கு யாரு வந்தாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்கறதுக்கு இல்லையே. நம்ம இங்க வந்தா நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நேத்து பாகவதம் பேசினேன், என்னமோ ஒரு வாரத்துல வாங்கிடுவாரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பேசணும். இல்ல அவன் இப்படி சொல்லிட்டான், நான் அவன்கிட்ட என்ன பேசுறது, அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பேசணுமே தவிர கிராமிய கதா பேசுறது, பிரஜல்பம் பண்றது இது நம்ம வேலை கிடையாது.
நம்ம இதுக்கு இல்ல. நம்மளுடைய நமக்கு கருணையா இந்த சமுதாயத்துல பிரபுபாதர் ஒரு இடம் கொடுத்திருக்காருன்னா, அவர் புத்தகங்களை விநியோகம் பண்றதுக்காக தான் கொடுத்திருக்காரு. அந்த புண்ணிய புத்தகத்தை விநியோகம் பண்றதுக்காக தான் அவர் இந்த சமுதாயத்தை ஏற்படுத்தியிருக்கார். அதனாலதான் பிரபுபாதர் என்னுடைய சமுதாயம் இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. தி சொசைட்டி இஸ் பில்ட் ஆன் புக்ஸ். Practically our society means books. So if there are no books, how can we preach? புத்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சமுதாயமே இருக்குங்கிறார். புத்தகத்தை தான் இந்த புத்தகத்து மேலதான் இந்த சமுதாயம் இஸ்கான் சமுதாயம் இருக்குங்கிறதையும் சொல்றாரு. இந்த புத்தகத்தை உயர்த்தம் மூலமா தான் இந்த சமுதாயம் நல்ல பிரபலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே இதுதான். இந்த இந்த சமுதாயம் மெயின்டைன் பண்ணணும். புத்தகம் பண்ணாலே மெயின்டைன் ஆயிடும். நீங்க காசுக்கு ஒரே பண்ண வேண்டாம். நல்ல புத்தகம் பண்ணுங்க, கிருஷ்ணன் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாரு. அதே போல புத்தகத்தை படிக்கணும், அது மூலமா நம்மளும் கிருஷ்ணனுக்கு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சுட்டே இருப்போம். புத்தகத்தை விநியோகம் பண்ணணும், அது மூலமா நம்ம இந்த இயக்கத்தை நல்லா பிரபலமாக்கிடலாம். அப்போ அல்டிமேட்லி இந்த இயக்கம் புத்தகத்து மேலதான் நிக்குது, புத்தகத்தை சார்ந்துதான் இருக்கு, புத்தகத்தின் மூலமா தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட்னா பரவும். எஸ், அதனால இந்த புத்தகத்தை சீரியஸா எடுத்துக்கோங்க. இஸ்கான் ஸ்ரீரங்கம் இல்ல இஸ்கான் எந்த கோயிலானாலும் சரி, அது நல்லா பரவணும் அப்படின்னா பிரபுபாதர் புத்தகங்களே அதிகமா கொடுங்க. அதுல நான் கொஞ்சம் இன்னைக்கு பேசினேன் பாகவதத்துடைய மகிமை, எஸ்பெஷலி பாகவதம் பண்ணணும். இன்னும் நிறைய பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு எப்படி புத்தகம் பண்ணுங்கிறத பேசலாம். கொஞ்சம் ஃபியூச்சர்லயும் கொஞ்சம் தமிழ் வகுப்புகளும் வரும். ஆன்லைன்லயும் இதெல்லாம் நாங்க பண்றோம். நிறைய இடத்துல நிறைய கோயில்கள்ல போய் சொல்றோம். சோ நீங்க கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்களும் அதை கேட்டு, ஆல்ரெடி நிறைய தமிழ் பக்தர்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் 3 வருஷம் நாங்க இந்த சேலத்துல இருந்தப்போ சரி, சேலத்துல இருந்து கொண்டு ஒரு பக்தர் எந்த கோயில், ஜுஹு இஸ்கான் கோயில், இப்ப நம்மளுடைய தொடர்புல நிறைய பக்தர்கள் 2-3 வருஷம் முன்னாடியே நூத்துக்கணக்கான செட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரகஸ்த தம்பதி பாகதம் சைத்தன்ய சரிதாமிருத்தம் ஒரே மாதத்துல 250 செட்டுக்கு சேர்ந்து கொடுத்தாங்க. பாகதம் சைத்தன்ய சேர்ந்து ஒரு 120 பாகதம் 130 சைத்தன்ய சரிதாம் 200 செட்டு சேர்ந்து செஞ்சாங்க. கணவர் மனைவி சேர்ந்து தானே இருந்தாங்க. கடந்த ஒரு 6 மாதங்கள்ல எங்களுடைய தொடர்புல இருக்கக்கூடிய சில டிவோட்டிஸ் அதுல ஸ்பெசிபிக்கா 2 மாதாஜி சேர்ந்து ஒரு 3 மாசத்துல 100 செட்டு பாகவத விநியோகம் பண்ணிட்டாங்க. சோ கிரகஸ்தர்கள் தான் அதிகமா பாகவத விநியோகம் செய்யறதை நம்ம பாக்குறோம். அதுலயும் 75% மாதாஜி செய்யறாங்கிறத பாக்குறோம். பிரபுஸும் செய்யறாங்க. நிறைய பிரபுஸ் அவங்களும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பிரம்மச்சாரிஸ் அவங்களுக்கு கிடைக்கிறப்ப அவங்களும் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். பட் கிரகஸ்தர்கள் எஸ்பெஷலி நிறைய பொட்டன்ஷியலா செய்யறாங்க. குறிப்பா அந்த கிரகஸ்தர்கள் இந்த அளவு வெற்றி அடைகிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க வீட்டுல எப்பவுமே ஒரு 10-15 செட் வச்சிருப்பாங்க. அதான் நம்முடைய பிரைமரி பாயிண்ட். அது மூலமா அவங்க அதிகமா கொடுக்க முடியுது. இல்லாட்டினா நீங்க ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். பட் யோசிங்க, நம்ம இந்த இயக்கத்துக்கு வர்றதுக்கான நோக்கமே கிருஷ்ண பக்தியை பெற்றுக்கொண்டு மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அதுதான் நம்ம காலையில வகுப்புலயே நம்ம பார்த்தோம். பிரபுபாதர் எப்படி இந்த இயக்கத்துல கிருஷ்ணரை ஒருத்தர் ஸ்மரணம் செய்யணும் அப்படின்னா அப்ப அந்த புத்தக விநியோகத்திலேயே இருக்கணும். அதுதான் ஸ்மரணம் அப்படிங்கிறார், அதுதான் சமாதி அப்படிங்கிறார். இந்த இடத்துல பிரபுபாதர் ஒவ்வொரு இல்லத்தரசர்களும் இந்த புத்தக விநியோகத்துல ஈடுபட வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். பிரச்சாரம் என்றால் புத்தக விநியோகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். யார் எதேக்கோ தரேக்கோ கிருஷ்ணோபதேசங்கிறது பொதுவா எல்லாருக்கும் சொல்லப்பட்டதா இருந்தா கூட ஸ்பெசிபிக்கா அது கிரகஸ்தர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார். அதனால தயவு செஞ்சு கிரகஸ்தர்கள் அதை தீவிரமா எடுத்துக்கொண்டு முயற்சி செய்யுங்க. நாங்க எப்பவுமே நிறைய டைம் பார்த்தோம், எல்லாருமே கிளாஸ் அருமைன்னு சொல்லுவாங்க. பட் பேசணும், அவங்க போய் உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பேசணும். உடனே போன் எடுத்து கால் எடுத்து ஏபிசிடில ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஆளா கால் பண்ணணும். உடனே மெசேஜ் அனுப்பணும், பாகவதம் இருக்கு வாங்கிக்கோங்க, இதுதான் பாகவதோட புகழ் அப்படின்னு சொல்லி தினசரி. நான் அப்ப சொன்ன மாதிரிதான், நம்ம கிரகஸ்தலா இவ்வளவு கடினமா உழைக்கிறோம். எல்லாமே நம்ம வயிற்றுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் தான் போகுது. ஒரு மணி நேரம் தினசரி ஒரு 10 பேருக்கு பேசுங்க. இது எங்களுடைய 3rd பிரின்சிபிள். ஒரு 10-12 டசன் செட் வீட்டுல வச்சுக்கோங்க. யாரத்தைக்கோ தரைக்காக கிருஷ்ண யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரை பத்தி பாகவத்தை பத்தி பேசி கொடுங்க. 3வது பிரின்சிபிள், தினசரி ஒரு 10 பேர்கிட்ட இருந்தையாவது பேசுங்க. தினசரி ஒரு 10 பேர்கிட்டயாவது பேசுங்க. பாகவதம்னு ஒரு அழகியான ஒரு இலக்கியம்
பேசுங்க. சில பேர் இப்ப நமக்கு எனக்கு நிறைய டைம் நான் ஒரு 5 வருஷமா ஒரு 15 வருஷமா அவன்கிட்ட பேசாம திடீர்னு டக்குன்னு ஒரு நாள் ஒரு பாகவதன் ஒரு புத்தகம் இருக்குடா அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே நீ சொல்ற அனுப்பு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் பண்ண கதைகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியாது நீங்க ஃபர்ஸ்ட் கால்லே சில பேர் எடுத்துக்கிறேம்மா அனுப்பு அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. சில பேரு அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் வேற ஏதாவது சொல்லி உங்களை சொல்லி அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஆனா விடக்கூடாது. ஒரு மாசம் பேசணும் அப்புறம் 2வது மாசம் மறுபடியும் அதே ஆளுக்கு கால் பண்ணணும். இப்படி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 பேர்ட்ட நீங்க பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா முதல் தடவை பேசுறப்ப வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா விதைய போட்டிருப்பீங்க. அது ஒரு 25% அப்ப முளைச்சிருக்கும். நீங்க 2வது தடவை பேசும்போது அது 50 அப்புறம் 75 100ன்னு வந்து ஒரு நாள் வாங்கிடுவாங்க அவங்களோட பாகம். இப்ப நம்ம ரோட்ல விநியோகம் பண்ணும்போது அவனுக்கு ஃபாலோ அப்பே பண்ண முடியாது. ஆனா உங்களுடைய போன் கான்டாக்ட்ஸ் நீங்க எப்பனாலும் 1 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பேசலாம். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட மறுபடியும் நீங்க போய் பேசலாம் 1 மாசத்துக்கு அப்புறம். இப்போவாவது வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கன்டினியூஸா பேச பேச ஒரு நாள் வாங்கிடுவாங்க. அப்படித்தானே எல்லா பொருளும் நம்மள வித்துட்டு இருக்காங்க. டிவி எப்படி வித்தாங்க? பேசி, 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 பேசி தானே வித்தாங்க நம்மள. டிவில அட்வர்டைஸ்மென்ட் போட்டு, போட்டு தானே நம்ம ஸ்மார்ட் போன கையில குடுத்தாங்க. நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ணணும். நம்ம பாகவதத்துக்கு இதுக்கெல்லாம் அட்வர்டைஸ் பண்ண, புரொபகண்டா பண்ண, நம்மளே கையில எடுத்துக்கணும். நமக்கெல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாலயே இருக்காங்க. லட்சக்கணக்கான பக்தர்களும் பாகவத விநியோகத்துக்கு இறங்கிட்டாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் பாகவதம்ங்கிறது சில வருடங்கள்ல முடிஞ்சிடும். எல்லா வீட்டுக்கும் பாகவதம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த புரோபாதர் சொன்ன மாரி இந்த சிவிலைசேஷன் கொலாப்ஸ். இந்த சமுதாயம் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். அப்புறம் மீன்ஸ் இந்த போலியான சமுதாயம் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். புரோபாதர் சொல்லியிருக்கார் இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது ரீஸ்பிரிச்சுவலைசேஷன் என்ன ஸ்லோகா ப்ரோ? ரீஸ்பிரிச்சுவலைசேஷன் ஆஃப் இது எனவே புரோபாதர் வந்து இது அவருடைய ப்ரிஃபேஸ்லயே போடுறார். நான் அவரோட வார்த்தைகள்ல இருந்து அப்படியே நான் வாசித்துறேன். மனித ஸ்ரீமத் பாகவதம் மனிதச்சரிவுகள் சாரி தமிழ்ல வித்தியாசமா இருக்கு. ஓகே நான் இந்த ஒரு லைன் மட்டும் வாசிக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் இத்தேவையை நிரப்பும் ஏனெனில் மனித சமூகத்தை ஆன்மீக வாழ்வில் உயர்த்துவதற்காகவே இது ஏற்றப்பட்டுள்ளது. தமிழ்ல ரொம்ப சாதாரணமா போட்டாங்க. ஆங்கிலத்துல புரோபாதர் இருந்து இந்த வீழ்ச்சி அடைந்த இந்த சமுதாயத்தை ரீஸ்பிரிச்சுவலைசேஷன் மறுபடியும் ஆன்மீகமயமாக்குறதுக்கான ஒரு விஷயத்தை இந்த ஸ்ரீமத் பாகவதம் செய்யணும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். மேபி நான் கிரிதப்பட்டு பேசி இந்த லைனை ரொம்ப ஒரு ஸ்பெஷல் லைனா பண்ணணும். ஏன்னா புரோபாதர் ஆங்கிலத்தை இப்படி போட்டிருக்காரு. திஸ் இஸ் ரீஸ்பிரிச்சுவலேஷன் ஆஃப் தி என்டையர் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். இது ஒன்றும் ஒரு சாதாரணமான புத்தகம் கிடையாது. சமுதாயத்தையே மறுபடியும் ஒரு சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தகம் இது. அதற்கான எல்லா விதமான ஒரு பாரமும் கிரகஸ்தர்கள் தலையில இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்க அந்த பிரச்சாரத்தை கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு வெற்றி இந்த சமுதாயத்துக்கு வரும். ஸ்ரீல புரோபாதர் பரம திருப்தி அடைவார். கிரகஸ்தர்ல இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை ஈடுபடுங்க. ஸ்பெஷலி இந்த பாகவத விநியோக புத்தகத்துல விநியோகத்தை ஈடுபடுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சிரமங்கள் இருக்கு அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்காக பக்தர்கள் நாங்கெல்லாம் இருக்கோம். மூத்த பக்தரான நந்தபுத்திர பிரபுவோ இல்ல நம்ம ஸ்ரீ கிரிதரி பிரபு இவங்க எல்லாம் இருக்காங்க. நம்மளும் இருக்கோம். ஸோ வந்து அணுகுங்க. அது மூலமா உங்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும். எஸ்பெஷலி பிரபா புத்தகங்கள் படிச்சீங்கனாலே உற்சாகம் கிடைக்கும். இதன் மூலமா அற்புதமா நீங்க பாகவத விநியோகம் செய்யலாம். நமக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் நீங்க எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு பக்தரும் கிரகஸ்தரும் ஒரு பாகவத விநியோகத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த ஒரு ஒரு ஹால்மார்க் இல்ல அது ஒரு மத்த பக்தர்களுக்கும் அது ஊக்கம் கொடுக்கும். அது ஒரு நம்ம சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு இதா இருக்கும்னு பாக்குறோம்.
தயவு செஞ்சு பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் எழுந்துக்கோங்க, எழுந்து கொண்டு இந்த பாகவத விநியோகத்தை வந்து தீவிரமா எடுத்துக்கொண்டு செய்யுங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட நான் முடிச்சுக்கிறேன். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். சோ ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம வந்து பேசலாம். சிறிது நேரம் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா பேசலாம். எஸ் 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 யாராவது பாகவதம் வாங்கிட்டு மறுபடியும் வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஏங்க வீட்டுக்கு வந்த கிருஷ்ணரை வெளியே அனுப்புறீங்க? கிருஷ்ணர் உங்க வீட்டுக்கு பாகவதமா வந்திருக்கார், ஏன் கிருஷ்ணர் வெளியே போக சொல்றீங்க? வீட்லயே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஒரு நாள் அதோடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன் ஒருத்தவங்க பாகவதம் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வாங்க வேண்டாம். ஒருத்தர்கிட்ட இருந்து கிருஷ்ணரை பிரித்தோங்கிறது விஷயம் நமக்கு வேண்டாம். அவங்க எல்லாம் கொடுக்குறாங்கன்னா கூட ஸ்டில் அதோட நன்மையை சொல்லி அது வீட்டுல இருந்தாலே மங்களம் தான், நீங்க வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மோஸ்ட்லி 99% யாரும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இங்க அங்க யாராவது ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதை நம்ம பெருசா பார்க்க வேண்டாம். அவங்களையும் உற்சாகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்குவோம், அவ்வளவுதான். எஸ் 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 பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. நோ ப்ராப்ளம். அவங்க வீட்டுல புக் இருக்குன்னா அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துல யாராவது படிப்பாங்கல்ல, அதனாலுமே அவங்களுக்கு ஒரு இன்னும் ஏற்கனவே பாகவதம் வாங்கிட்டாங்கன்னா ஒரு நற்கதி கிடைக்கும். மேபி மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஒரு பாகவதம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே பரவாங்க. பட் கண்டிப்பா மீண்டும் அவங்க முன்னேற்றம் அடைவாங்க. ஏன்னா அவங்களோட சந்ததியில யாராவது படிப்பாங்கல்ல, சந்ததியில் உள்ளவங்க யாராவது படிப்பாங்கல்ல. நம்ம இப்ப பாகவதம் கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்த நபருக்குன்னு கிடையாது, குடும்பத்துல எல்லாருக்கும் பயனாகுது இல்ல. இப்போ பிரகலாதர் போல ஒரு பையன் இருந்தனால ஹிரண்யகசிப்புக்கே மோட்சம் கிடைச்சது. அதே போல இவங்க வாங்கி படிக்கலைன்னா கூட ஸ்டில் அவங்க சந்ததிகள்ல யாராவது படிப்பாங்க, அதற்காக இவங்க வாங்கி வைத்திருக்காங்க. நோ ப்ராப்ளம். புத்தகத்துக்காக கொடுக்கறது பெஸ்ட். அது மூலமா ஒரு சிறந்த ஒரு இது எதுவுமே கிடையாது. ஃபைனலி நமக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, அதே போல கிருஷ்ணருக்கு எதுவும் தேவையே இல்லையே, கிருஷ்ணருக்கு என்ன வேண்டி இருக்கு? ஃபைனலி அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், கிருஷ்ண பக்தி ஞானத்தை கொடுக்கணும். அது ப்ரோப்பா புத்தகங்கள்ல இருக்கு, அதனால அதான் பெஸ்ட். நான் 108 டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் நானு. ஒண்ணு வந்து நான் அந்த ஸ்டேட்டஸ்ல போறது நான் சொன்னேன் நானு. எஸ் எஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கூட இருக்கு. எஸ் கிரிதேவ், அது கிரிதேவ் மூலமா நான் சொல்றேன் நானு. அதெல்லாம் அவர்கிட்டயும் நான் ஷேர் பண்றேன். அவர் உங்களுடைய குரூப்லயே அதை ஷேர் பண்ணிடுவாரு அவரு. யா
இன்னும் ஒரே ஒண்ணு வேணா, நீங்க யார்கிட்டயாவது பாகவதம் குடுத்தீங்கன்னா, அதெல்லாம் போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். போட்டோ எடுத்து இல்ல வீடியோவும் எடுத்து அதையும் ஸ்டேட்டஸ்ல போடுங்கன்னு சொல்லுவோம். அது இன்னொரு ஐடியா. ஏன் அப்டின்னா, அது பார்த்தவங்க ஏதோ ஒரு புக் யாரோ வாங்கியிருக்காங்க. அது என்ன புக் அப்டின்னு இன்னும் ஒரு 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 இன்க்விசிட்டிவ்னஸ் கிடைக்கும். நெறைய டைம் இல்ல பிரபு நம்ம போட்டோ எல்லாம் வேண்டாம் பிரபு. எதுக்கு நமக்கு அந்த நமக்கு அந்த பப்ளிசிட்டி வேணாம். இல்ல இது வந்து பாகவதத்துக்கான பப்ளிசிட்டி. உங்களுக்கான பப்ளிசிட்டி. நீங்க பாகவதம் குடுத்தீங்கன்னு பப்ளிசிட்டி கிடையாது. பாகதம் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா? இது பாகதத்துக்கான பப்ளிசிட்டின்னு நாங்க சொல்லுவோம். சோ இந்த மாரி பப்ளிசிட்டி பண்ணிட்டே இருக்கணும். பாகதத்துக்கு பப்ளிசிட்டி நம்மளோட வேலை அதுதான். நம்ம வந்து பகவான வந்து நான் லாங் பேக் இது ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். லாங் பேக் நான் எங்கேயோ ஒருத்தர்ட்ட கேட்டது. மேபி அவங்க ஒரு கர்மியா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ராமாயணத்துல இருந்து அவங்க சொல்ற கதை அது. எப்படி வானரங்கள்லாம் ராமாவுக்கு தொண்டு செஞ்சாங்க அப்படின்னு. சோ அந்த ஒரு நபர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த எல்லாருமே ராமாவுக்கு ஜால்ரா போட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு நகையா சொன்னா கூட நம்ம எல்லாம் அதுக்கு தான் இருக்கோம். நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய். நம்மளும் இந்த ஜெய் ஜால்ரா போடுறதுக்கு தான் இருக்கோம். அதை செய்யுங்கிறேன். நீங்க புத்த விநியோகம் பண்ணி போட்டோ எடுத்து போடுறீங்கன்னா, பாரதத்துக்கு ஜால்ரா போடுறீங்க. செய்வோம். நம்ம அதுதான் நம்ம செய்யணும். हरे कृष्णा ग्रंथ श्रीमद् भागवतम की जय श्रील प्रभुपाद की जय हरे कृष्ण